பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விதமாய் கட்டாவே இந்த பூமியிலே எங்களை நிறுத்திருக்கிறே காய் ஸ்தோத்திரிக்கிறேன். மேன்மையானவரே, மகிமை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம். ஜீவனில் நன்மையினால் எங்களை முடிச்சு விடுகிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் கட்டாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய காலையில் வழி விடாமல் கத்தாவே எங்கள் நடைகளை சிறப்படுத்துகிற தேவனாயிருக்கும்படினால ஸ்தோத்திரம். கண்ணீர் கதை போல் எங்களை காத்த எங்கள் கிழவிக்காக நன்றியோடு உண்மை சோத்திரிக்கிறோம். நன்றியே உண்மை நாங்கள் வாழ்க்கிறோம், உண்மை நாங்கள் வாழ்க்கிறோம் ஐயா, உண்மை நாங்கள் வாழ்க்கிறோம் அன்று, உண்மை நாங்கள் வாழ்க்கிறோம் ஐயா, உண்மை நாங்கள் வாழ்க்கிறோம் அன்று, உண்மை நாங்கள் வாழ்க்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ராமர சங்கரவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, உண்மை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அற்புதமான காரியங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறீரே, சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 Hallelujah. வானத்தையும் பூமி உண்டாக்கிற பரலோகபிதாவே, ஒரு ஆராதனையில் இருக்கிற ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கான வேலையிலே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒருவப்பட்டு பார்த்து வந்து நாங்கள் உண்மை பாட விட்டுவிட்ட ஆண்டவரே, நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செய்வோம். முழு உலகமும் தீர்த்து போது ஒரு சிலராய் நாங்கள் அன்றே தேவ சமூகத்தை அமர்ந்திருந்து எங்களுக்காகவும் எங்கள் தேசத்துக்காகவும் கட்டாவே எங்களுடைய நாளுக்காகவும் நாங்கள் ஆட்சிப்படும்படியாகவும் உங்கள் ஜெபிக்க நீ பாராட்டின திருவிழாக்காக நன்றி கொடுப்போம். கட்டாவே அங்காக நடக்கிற எல்லா ஊழியங்களிலேயும் ஆண்டவரே ஒரு பிரச்சனை காணப்படும்படியாக சொல்லிட்டேன். தேவனுடைய வட்டம் விலகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்ய கடமை எடுத்துக்கொள்ளும். இயேசு முழுக்கை கொள்வதாக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 51. நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 51. சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபைப்படி எனக்கு இறங்கும். உமது மகந்து இறங்கும்படி என் மீதர்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமட என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாமல் அதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீர் என்னை யூசப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எறலும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிறலும். தேவனை சுத்திகரித்து என்னை சிருஷ்டியும். இளவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது முகத்தை விட்டு உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் மட்டும் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகள் திறந்திரலும். அப்பொழுது என் வாயு உம்முடைய புகழை அறிவிக்கும். வழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன்.
தகனபலியே உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் பொறுக்க எண்ணியும் சீயோனுக்கும் உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில் கட்டுவீராக. அப்பொழுது தகனபலியும் செல்வாக தகன பலியுமாகிய நீதிபலிகள் பிரியப்படுவேன். அப்பொழுது உங்கள் பலிபீடத்தின் ஆலைகளை கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த சங்கீதத்துல நான் பார்க்கிற போது தாவீதினுடைய ஜெபம் என்று சொல்லலாம், தாவீதினுடைய அங்காளிப்பு. அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி உணர்த்துகிற போது தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு தன் வருத்தத்தை தான் நம்ம பாடின பாடல் போல அந்த பரிசுத்த ஆலயத்தை நான் கெடுத்து விட்டேன் என்ற ஒரு அங்கீகரிப்பை நான் காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால? என் மீறுதல்கள் நிமித்தம் நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் காண முடியும். அல்லேலூயா. என்னுடைய மீறுதல்கள் முக்கியமாக என்னுடைய தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நான் செய்ததுனால கர்த்தர் என்னை விட்டு என்ன செய்தார்? தூரம் போய்விட்டார் என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். அல்லேலூயா. இந்த உணர்ந்த காலத்தினால தான் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு இந்த இப்படிப்பட்டதான ஒரு உணர்வுகள் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம யாரும் பார்க்கல, நம்ம செய்கிற பாவங்களை யாரும் கண்ணோக்கல, மறைவா செய்கிறோம் என்று நாம் நினைக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அநேக மூலியமாக அநேகருடைய வழிகளை நம்மை கர்த்தர் உணர்த்துகிறார். ஆனால் நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு மனஸ்தாபம் வருகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்கிறதை பார்க்க முடியும். தேவரே, ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்மை கர்த்தருக்கு முழுதுமையாய் ஒப்பு கொடுக்கிறது? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கிற போது அவர் என்ன செய்யறது? ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் நாம் ஒருபோதும் புறம்பத்தில். ஏன்னா அவர் சொன்னார், நீ என் ஆலயமாய் இருக்கிறார், அதுக்குள் வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியான அந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த மனஸ்தாபம் வருது. தேவனே, நான் உனக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிற போது தேவன் நம்மை விட்டு தூர போகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சிம்சனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கணும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அங்கே சிம்சோன் கெஞ்சுகிறதை காண முடியும். தேவனுக்கு விரோதமாய் தேவன் கொடுத்த பலனை இழந்து, தேவன் கொடுத்த எல்லா காரியத்தையும் சொல்லக்கூடாத விஷயங்களை சொன்னதுனால தேவன் கொடுத்த தன் பலனை இழந்து போனான். அல்லேலூயா. இழந்து போனதுனால சிம்சோன் கடைசியா கேட்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு மனம் இறங்கும். அல்லேலூயா. அப்ப தன் பாவத்தை அறிக்கையிடுகிற போது கர்த்தர் என்ன செய்றாரு? தன் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனம் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளுடைய வேண்டுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு வேறுங்கன்னு சொன்ன போது அங்கே சொல்றார், அவன் உயிரோடு இருந்தது கொண்டதை பார்த்திலும் அவன் சாகும் போது கொண்ட அநேகராய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு நாம் உண்மையும் உத்தமமாய் காணப்பட வேண்டும். இந்த ஆலயத்தை நாம் கெடுத்து கொள்ளாதபடி பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் சோதித்து பார்த்து கர்த்தருக்கு ஏற்ற வழியில நாம் நடக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் பாராதபடி என்ன செய்யறாரா? அவர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிறோம். தாவீது கேட்கிற வார்த்தை, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு, நான் உண்மை விட்டு மறுதலித்து போன நேரங்கள் வந்தது உண்டு. ஆனாலும் இதை எண்ணாதபடி, உமது முகத்தை எனக்கு மறைக்காதபடி என்ன செய்த? என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி என்னை மறுபடியுமாய் மன்னித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார், குரலை கேட்கிறவராய் இருக்கிறார்.
உன் வேண்டுதலுக்கு அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்? அந்த வேண்டுதல் நிறைவேற்ற உடனே மறுபடியும் பாவத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படி இல்லாதபடி தேவனுக்கு என்னதான் பிரியமானது என்னது? தேவனுக்கு நொறுங்குண்டதும் தேவனுக்கு ஏற்றது பலிகள், நொறுங்குண்ட ஆவியும் நெருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். அல்லேலூயா. அப்படி எப்படி இருக்கிறோமா? உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையாய் தேவனுக்கு நேராய் நாம் இருக்கிறோமா? தேவனுக்கு ஏற்றபடி நாம் நடக்கிறோமா? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அல்லேலூயா. நம்மை நாமே என்ன செய்யணும்? சோதித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம யாரும் பார்க்கல, நம்ம யாரும் எதுவும் செய்யல, ஆனா கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் யாருக்கு உன்னுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளி விடாதீங்கப்பா. அல்லேலூயா. தாவீது கேட்கிற வார்த்தை, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செய்ததுனால மனம் திருந்தி தன் உள்ளத்தை தேவனிடத்துல ஊற்றி கொடுக்கிற போது, உணர்த்துகிற போது, அந்த பாவத்தை விட்டு விலகிற போது, ஐயா நான் உன்னுடைய சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன்? தேவனுடைய சமூகம் நமக்கு பேர் ஆனந்தமாய் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு நமக்கு காணப்படுகிறது. அவருடைய வழிநடத்துதல் நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? உள்ளம் உருகி தேவனிடத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஐயா நான் பாவிதான், உமக்கு விரோதமான காரியங்களுடைய வாழ்க்கையில வந்தது உண்டு, ஆனாலும் கூட இந்த ஒரு விஷயம் எனக்காக மனம் இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளி விடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து நம்மளோடு கூட பேசியிருக்கலாம், அநேக வழிகளை நமக்கு போதித்திருக்கலாம். ஆனாலும் கூட சில வேலைகளில சில காரணங்களில நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை மறுதலித்து விடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை நாம் உணராதபடி, கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் என்ன செய்யறோம்? இழந்து விட்டு அந்த இழப்பை என்ன செய்யறோம்? ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. உனக்கு கொடுத்த தாளந்து உனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனாலும் கூட உன்னுடைய தாளந்து என்ன பண்ணுவார்? எடுத்து இன்னொரு கொடுத்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? உண்மையாய் அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கிறதா இருக்கணும். அவர் தேவனுக்கு ஏற்ற பலி. அல்லேலூயா. பலி அவருக்கு நொறுங்குண்ட ஆவிகளாய் உள்ளத்தை உண்மையாய் ஊற்றுகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் அதுதான். ஒரு தீர்க்கதரிசி மூலியமா தான் செய்த பாவத்தை உணர்த்துகிற போது மனம் கசந்து அழுகிறதை காண முடிகிறது. ஆண்டவரே நான் உனக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அப்பா நான் உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதே. என்னுடைய ஆனந்தம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய எல்லா காரியமும் உன்னுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நான் ஒருபோதும் உண்மை விட்டு என்னை தள்ளிவிடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தேவனிடத்துல கெஞ்சுகிறதை நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் பலிகளை என்ன செய்தார்? கடைசி பாருங்க, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலியின் மேல் பிரியப்படும். நீதியின் பலியின் மேல் பிரியப்படுகிற தேவன் அவர் பலிகளையோ ஆடு மாடுகளையோ, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தான் செய்யற பாவங்களை எல்லாம் ஆடுகளையோ மாடுகளையோ காதுல சொல்லிட்டு பலி செலுத்துவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அல்ல, அவர் செய்த உள்ளத்தின் பலிகளை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நீ பலி செலுத்துகிறது, கர்த்தரே நான் பாவம் செய்துட்டேன், இனி அந்த வழியில செய்யாதபடி, உன்னுடைய சமூகத்தை விட்டு நீ தள்ளாதபடி, நான் உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில நான் வாழ தேவா நீ எனக்கு கிருபை செய்யும்படி என்ன செய்ய வழி நடத்த வேண்டும் என்று. அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்திலே நாம் கூப்பிடுகிற போது நமக்கு என்ன செய்யறா? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புலப்பலின் புஸ்தகம் 3:40 என்ன சொல்றது? நான் நம் வழிகளை என்ன செய்ய, நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வழிகளை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்கிற போது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எனக்குள்ள காணப்படுகிறதா? அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இது கர்த்தருக்கு பிரியமானதா அல்லது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அப்ப நாம் என்ன செய்யலாம்? அதை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்துல
திரும்புகிற போது கர்த்தர் நம் வழிகளை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வழியிலே அவர் நம்மை போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்த்து, நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்துல திரும்புகிற போது அவர் வழிகளை நமக்கு தெரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போதுதான் அவர் நெருக்கத்தில் இருக்கிற நம்மை என்ன செய்யறாரு? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தரிடத்துல சார்ந்து, கர்த்தரோடு கூட இசைந்து நாம் நடக்கிற போது கர்த்தர் நம்ம எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்யறாரா? நமக்கு பிரியமானதாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் நாம் பாடின பாடல் கூட நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டுமானால் நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிற போது உன் நெருக்கத்திலே அவர் என்ன செய்யறாரா? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பாதத்துல அமருகிற போது அவர் நம்மை என்ன செய்யறாரு? நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கும் நலங்கிடாமல் தீவிரம் வந்தனை தாங்கு. திசை கெட்டெங்கும் நலங்கிடாமல் தீவிரம் வந்தனை தாங்கு. உம் பாதம் பணிந்தேன் என்றாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் நன்மை உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் நன்மை உள்ளம் பொங்குதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிற போது நெருக்கத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு பரிசுத்தமாய் காண்கிற போது, அவர் கண்களுக்கு நாம் பரிசுத்தமாய் நடக்கிறோமா என்பதை காண்கிற போது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற விதம், நம்மை நேசிக்கிற விதம், நமக்கு போதிக்கிற விதம் வித்தியாசமாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. போல எல்லா காரியத்திலையும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தவறை உணர்த்துகிற போது அந்த தவறை நாம் திருத்திக் கொள்கிறவராய், திருத்தது மாத்திரமல்ல, அந்த தவறுக்காக கர்த்தரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிற வாழ்க்கை அனுபவம் நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில இது காணப்பட்டது. தாவீது எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து செய்தார். அல்லேலூயா. தான் தவறு செய்த போது, உணர்த்துகிற போது மனம் கசந்து தேவனுடைய பாதத்திலே காணப்பட்டார். அதனால்தான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த சங்கீதத்துக்காக நான் நன்றி சொல்லுது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாங்க. துதிகள் மத்தியில வாசம் செய்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. தேவா, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு கண்ணிமை போல பாதுகாத்தேன், வழி நடத்தினேர். இந்த நாளை காண செய்த தயவுக்காய், கிருபைக்காய் உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற மகனே. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல இம்மட்டு வரைக்கும் ஒரு வாதைகளும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே எங்களை சுற்றி வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொண்ட தயவுக்காய், கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட தேவா உமது வார்த்தையை எங்களுக்கு போதிக்கும்படியா, அதன்படி நடக்க தேவா எங்களை நாங்கள் ஆராய்ந்து சோதித்து பார்த்து உம்மிடத்துல திரும்ப தேவா நீ கிருபை செய்யும்படியால் உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஸ்தோத்திரம். அந்த சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவரே அநேகரோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறான் உங்க பிள்ளைகளையும் நீ சோதித்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து தம் வழிகளை நேர்மைப்படுத்தி கொள்ள தேவா நீ கிருபை செய்யும்படியால் உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. மீதமுள்ள நேரம் முழுவதும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற நீரே பொறுப்பெடுப்பீராக வழி நடத்துகிறாங்க. எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கடந்த நாட்களிலே தேவன் நம்மோடு பேசினார். நான் கர்த்தர், எனக்கு காத்து நிற்க வெட்கப்பட்டு போகிறேன்.
దేవుడికి మహిమలు కలిగిన కాక రోజు కూడా గత వారం కూడా మన దేవుని యొక్క వాక్యాన్ని చూస్తున్నాము. నేనే యెహోవాను, నా కొరకు కనిపెట్టుకున్న వారు ఎప్పుడు కూడా సిగ్గునందరు. தொடர்ந்து பல காரியங்கள் பல மாதங்களாக வாரங்களாக ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். మరి కొన్ని వారాల నుంచి కూడా మనం కొన్ని కార్యాలని ధ్యానిస్తూ వస్తున్నాము. கர்த்தருக்கு உண்டதாக దేవుడికి మహిమ కలిగిన కాక தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் దేవుడి పిల్లలైన మనము இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய மீட்புக்காக காத்திருந்தது போல మరి ఇశ్రాయేలు ప్రజలు ఎలాగైతే వాళ్ళ యొక్క విముక్తి కొరకు విడిపింపు కొరకు కనిపెట్టుకున్నాడు, ஏற்பாட்டு மக்களாகி நாம் మరి మనము కూడా ஆண்டுடைய வரைக்கு மாத்திரமல்ல మరి దేవుని యొక్క రాకడి కొరకు మాత్రం కాదు, நம்முடைய தேவைகள் காரியமான ஒவ்வொரு எடுத்துக்கூடிய எல்லா காரியமானாலும் మరి ఈ లోకరీతైన కార్యాలు ఏదైనప్పటికీ நாம் காத்திருப்பது நல்லது. మరి దాని కొరకు మనం కనిపెట్టుకుని ఉండటం మంచిది. சாலமோன் முதற்கொண்டு சொல்கிறார், మరి சாலமோன் దగ్గర నుంచి కూడా முதற்கொண்டு சொல்கிறார். మరి దావీదు కూడా அவருக்கு அநேக ஓமானங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். మరి పరిశుద్ధ గ్రంథంలో చాలా ఉపమానాలు మనం చూస్తున్నాము. பெருசான தண்ணீர் கலக்கிற வேலையில మరి బెతెస్దాలో ఆ నీళ్లు కలిపేటప్పుడు காத்திருந்தார்கள். మరి వ్యాధిగా ఉన్న వాళ్ళు దాని కొరకు ఆరోగ్యం కొరకు కనిపెట్టుకుని ఉన్నారు. வந்து கலங்கின போது கிடைக்கிற போது మరి దేవదూత వచ్చి అది కలిపెట్టేటప్పుడు தண்ணீரை குடித்த போது ஒரு சோமடைந்தார்கள். ఆ నీటిలో దిగినప్పుడు వాళ్ళు స్వస్థత పొందేవారు. காத்திருப்பது நமக்கு மேன்மையானது. కనిపెట్టుకుని ఉండటం మనకు గొప్ప కార్యం. நமக்கு புதிய பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. అది మనకు నూతన బలాన్ని ఇస్తుంది. ஒன்றை மாத்திரம் வெளிக்கு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியமா இருக்கிறது. అయితే ఒకటి మాత్రం మనం అర్థం చేసుకోవాలి, காசு கொண்டதற்காக మరి ఆయన కొరకు కనిపెట్టుకుని వారి அவர் కొరకు ரட்சிப்பதன்படி திரும்ப உலக போகிறார் இருக்கிறார். ఆయన రక్షించడానికి ఆయన మరలా రానున్నాడు. அவர் வரை முன்பாக நாம் தகுதிகளாய் காணப்படும்படியாக ఆయన రాకడి యందు మనము మరి అర్హత కలిగిన వారిగా ఉండి தைரியமுள்ளதாய் இருக்கும்படியாக தைரியமுள்ளதாய் మరి இருக்கும்படியாக ధైర్యం కలిగి நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். మరి ఆయన యందు మనం నిలిచి ఉండాలి. அப்போ அவருக்கு காத்திருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? మరి ఆయన కొరకు కనిపెట్టే వారు ఎలా ఉండాలి? அதுதான் இப்ப நான் வாசிக்க போறோம். அதுதான் செய்தி మరి ఈ రోజు దాని గురించి మనం చూద్దాము. பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாசிக்கும்போது మరి ప్రకటన గ్రంథం 4:7లో அங்கே சொல்லுகிறார், అక్కడ చెప్పబడింది, என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, మరి ప్రియమైన నీవు రూపవతివి, உன்னை பழுதொன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. మరి నీలో ఎటువంటి దోషము లేదు. கர்த்தருக்கு உள்ளதாக దేవుడికి మహిమ కలిగిందా? இந்த உலக பாட்டு ஒரு காதலன் காதலியை கொண்டு சொல்கிறதான ஒரு ஆசை. ఈ పరమగీతంలో ఒక ప్రియుడు ప్రియురాలు గురించి చెప్పేటటువంటి ఒక காதலியை வர்ணித்து பேசுகிற ஒரு அனுபவம். మరి ప్రియురాలను వర్ణించి చెప్పేటటువంటి అనుభవం. இந்த இடத்துல திருச்சபைக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறது. మరి ఇక్కడ చూసినప్పుడు సంఘం గురించి చెప్పబడింది. மணவாளனான இயேசு என்று சொல்லப்படுகிறது. మరి పెళ్లి కుమారుడిని యేసు ప్రభు, மணவாட்டியாக திருச்சபை சொல்லப்படுகிறது. పెళ్లి కుమార్తెగా సంఘం. எப்பொழுது ஒரு மணவாட்டியாய் மாறுகிறார்? మరి ఎప్పుడు వాళ్ళు పెళ్లి కుమార్తెగా ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு యేసు ప్రభువును ఒప్పుకొని இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்து యేసు ప్రభుకి తనను అప్పగించుకొని தன் ஜீவித்தை முழுதும் அர்ப்பணித்தவர்கள் మరి జీవితం అంతా కూడా ఆయన కొరకు అర్పించుకొని அங்கே அவர்கள் மணவாட்டியாய் மாறுகிறார்கள். అప్పుడు వాళ్ళు పెళ్లి కుమార్తెగా మరి మారుతారు. புதிய ஏற்பாட்டின்படி பார்க்கும்போது మరి కొత్త నిబంధన కింద మనం ஒரு கன்னிகை ఒక కన్యక மணவாட்டியாய் மாறுகிறது. మరి పెళ్లి కుమార్తెగా మారుతుంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், திருச்சபை விஷயமாய் பார்க்கிற போது మరి సంఘము ద్వారా చూడాలంటే மனைவியானவள் மணவாட்டியாய் மாறுகிறது. మరి భార్య కూడా మరి పెళ్లి కుమార్తెగా మారుతుంది. மனைவியோட வேலை என்ன? புருஷனை எப்பொழுதும் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிற வேலை தான். మరి భార్య యొక్క పని ఏంటంటే ఎప్పుడు కూడా భర్తని సంతోషపరచడం. நன்றாய் கவனிக்க வேண்டும். இதுதான் முக்கியமான காரியம். మరి ఇది చాలా ముఖ్యమైనది. திருச்சபையானது எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக பிரியமான மனவர்களாய் காணப்படும். మరి సంఘం ఎప్పుడు కూడా దేవుడిని ప్రియపరిచేదిగా ఇష్టమైన కార్యాలు చేసేదిగా அந்த ఉండాలి. திருச்சபை குறித்து தான் தேவன் சொல்கிறார். అటువంటి సంఘము గురించి దేవుడు మాట్లాడుతున్నాడు. பிரியமே அழைக்கிறார். మరి నా ప్రియమైన ప్రియురాలా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. யாரை நம் பிரியமானவர்கள் சொல்லுவோம்? అయితే మనం ఎవరిని ప్రియమైన వారు அதை కాదు. குறித்து தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். మరి దాని గురించి మనం நாம் తెలుసుకుంటాం. தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். మనం దేవునికి ఇష్టమైనట్టు రీతిగా ఉండాలని దేవుడు ఎదురు அப்ப చూస్తాడు. நம்மை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, మన గురించి ఆయన చెప్పే మాట, நீ பூர்ண ரூபவதியாய் இருக்கிறாய், నీ పూర్ణమైన రూపవతిగా ఉన్నావు, உன்னில் பழுதொன்றும் இல்லை, నీలో ఎటువంటి దోషము లేదు. நீ பூர்ண ரூபவதி. మరి నువ్వు పూర్ణ రూపవతి. ரூபவதி என்று சொன்னால் அழகுள்ளவள் அர்த்தம்.
మన రూపవతి అంటే అందమైనదని. உனக்கு நிகர் வேறு ஒருவருமே இல்லை. నీకు సరైన వాళ్ళు ఎవరు లేరు. அவ்விதமாய் தான் திருச்சபை கர்த்தர் ரூபவதியா என்று அழைக்கிறார். మరి ఆ రీతిగానే సంఘాన్ని చూసి దేవుడు రూపవతి అంటున్నాడు. உன்னில் பழுதொன்றும் இல்லை. మరి నీలో ఎటువంటి దోషము లేదు. உன்னில் குறை சொல்றதுக்கு ஒரு காரியம் இல்லை. నీలో తప్పుపట్టడానికి ఏ కార్యం లేదు. பழையற்பாட்டில் பலி செலுத்த வேண்டுமானால் మరి పాత నిబంధనల బలి అర్పించాలంటే அந்த பலி பொருள் பழுதற்றதா இருக்க வேண்டும். మరి ఆ బలి అర్పించే వస్తువు దోషం లేనిది ஆடா ఉండాలి. இருக்கலாம், மாடா இருக்கலாம், புறா இருக்கலாம், எது பலி செலுத்தாலும் అది சரி. పావురమైన మేకైన ఏదైనప్పటికీ కూడా பலி செலுத்துவது அது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. మరి బలి అంటే పాప నివారణ అని చెప్పి கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. దేవుడికి మహిమ இயேசு కలుగును. அபிதமாய் தான் பாவ நிவாரண பலியாக தன்னை முழுதுமாய் அர்ப்பணித்தார். మరి యేసు ప్రభు కూడా అలాగే పాప బలిగా அவர் అర్పించబడ్డాడు. பழுதற்றவராய் காணப்பட்டார். ఆయనలో ఎటువంటి దోషము లేదు. அவர் எந்த விதமான குறைவு இல்லை. ఆయనలో ఎటువంటి కొరత లేదు. அவரை விரோதித்தவர்கள், அவரை எதிர்த்தவர்கள், அவரை சிலுவை குத்தினவர்கள், அவரை குற்றம் கண்டுபிடித்தவெல்லாம் அவர் நோக்கி அவர் பரிசுத்தர் என்று சொன்னாங்க. మరి ఆయన తప్పు పట్టిన వారు దోషం ఎంచిన అందరూ కూడా ఆయన పరిశుద్ధుడు ஆண்டவர் இயேசு అనుకున్నారు. உலகத்தில் பரிசுத்தமுள்ளவராய் இருந்தார். మరి యేసు ప్రభు లోకంలో పరిశుద్ధుడుగా ఉండి இயேசு கிறிஸ்துவுக்கு நான் படிக்க அநேக காரியங்கள் உண்டு. మరి యేసు ప్రభు గురించి తెలుసుకోవాలంటే చాలా కార్యాలు ఉన్నాయి. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது మరి యేసు ప్రభు బాప్తిసం அங்க పొందేటప్పుడు தேவனுக்கு கீழ்ப்படிகிற போது, அங்க தேவனுடைய சித்தம் செய்கிற போது దేవుని యొక్క చిత్తం என் జరిగించేటప్పుడు பிரியமே என்று அவர் அழைக்கிறார். నా ప్రియమైన కుమారుడు అని పిలువబడ్డాడు. அன்பான தேவனுடைய இயேசு இந்த பூமியிலே பிதாவுக்கு பிரியமானவராய் இருந்தார். యేసు ప్రభు ఈ భూమిలో తండ్రికి ఇష్టడై ఉన్నాడు. அது மத்திய 3:7 17 வாசிக்கிறோம். మరి మత్తయి 3:17లో ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் దేవుడి పిల్లైన మనం தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். மிகவும் அவசியமா இருக்கிறது. దేవుడికి ప్రియముగా ఉండటం చాలా ముఖ్యమైన కార్యం. நாம் எவ்விதமாய் நாம் தேவனுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாய் மாற முடியும்? ఏ రీతిగా మనం దేవుడికి ప్రియముగా ఉండాలి? நீதிமொழி 16:7 வாசிக்கும் போது మరి సామెతల్లో మనం நம்முடைய చూసినట్లయితే வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. మన మార్గం దేవుడికి ప్రియముగా ఉండాలి. நம்முடைய வழி எங்கிறது என்ன? మన మార్గం అంటే நம்முடைய மாம்சீகமான எண்ணங்கள், சிந்தை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். మన శరీరం అంటే ఆలోచనలు అన్ని కూడా దేవుడికి ఇష్టమై ఉండాలి. அவர் மனிதனின் தோற்றங்களை அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். మరి మన యొక్క ఆలోచనలన్నీ ఎరిగిన దేవుడు, மனிதனின் நினைவுகளை அறிகிறவராக మన இருக்கிறார். ఉద్దేశాలన్నీ ఎరిగిన దేవుడుగా ఉన్నాడు. அதனால் நம்முடைய வழியெல்லாம் நாம் அவரை நாம் நினைத்து அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். మన మార్గం అంతా కూడా ఆయన్ని గుర్తు చేసుకోవాలి. நாம் அவருடைய வழியை அறிந்து கொள்ளும்போதுதான் మనం ఆయన మార్గాన్ని ఎరిగినప్పుడు நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். మనం నడిచే మార్గం ఆయనకు இயேசு ప్రియమా. சொல்ல நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்கிறார். మరి యేసు ప్రభు నేనే మార్గమును సత్యమును பழைய జీవమును. பழைய ஏற்பாட்டின் வழி அவருடைய கற்பனையாய் காணப்பட்டது. మరి పాత నిబంధన దారి ఆయన பழைய ஏற்பாட்டின் வழி ஒரு நியாயப்பிரமாணமாய் అది காணப்பட்டது. న్యాయ ప్రమాణముగా ఉండింది. இயேசு கிறிஸ்து கற்பனையாய் நியாயப்பிரமாணமாய் காணப்பட்டார். మరి యేసు ప్రభు న్యాయ ప్రమాణంగా కనిపించాడు. அதனால் இயேசு இந்த வழியை வாங்க என்று சொல்லி அழைக்கிறார். అందుకని యేసు ప్రభు నా మార్గాన్ని இந்த வழி నడవాలి. இடுக்கும் நெருக்கமானதுதான். మరి ఆ దారి చాలా ఇరుకైనది. அன்பான தேவனுடைய ஜனமே, మరి దేవుని పిల్లలారా, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். మన మార్గం దేవుడికి ఇష్టమైనది. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய தோற்றங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட మన வேண்டும். ఆలోచనలు ఉద్దేశములు అన్ని కూడా దేవుడికి ఇష్టమై ఉండాలి, இயேசு ప్రియముగా ఉండాలి. அவ்விதமாய் வாழ்ந்ததினால் என் பிரியமே என்று அவர் அழைக்கிறார். మరి యేసు ప్రభు అలా జీవించడం వల్ల నా தேவனுடைய பிள்ளையாகி நீங்கள் அவருடைய வழிகளை அவருடைய வழியில் நடக்கும் போது దేవుడి పిల్లలైన మనం ఆయన యొక్క మార్గాన్ని నడిచేటప్పుడు, வழி பிரியமாய் அவர் வழி நடக்கிற போது ఆయన మార్గాన్ని నడిచేటప్పుడు தேவன் உங்களில் பிரியம் கொள்கிறவராக இருக்கிறார். దేవుడు మన యందు ప్రియముగా ఉంటాడు. ஹல்லேலூயா. ఆమేన్. 1 தெசலோனிக்கேயர் 4:1 வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4:1 உங்களுடைய லட்சியம் நம்முடைய கர்த்தரை பிரியப்படுத்தா இருக்கு. அது நம்முடைய லட்சியமா காணப்பட வேண்டும். మరి యథార్థంగా ప్రవర్తించటమే మన యొక్క లక్ష్యముగా ఉండాలి. லட்சியம் என்ன இருக்கணும்? మరి మన యొక్క గుడి, మన యొక్క లక్ష్యం என்னவா இருக்கணும்? మరి అది ఎలా ఉండాలి? நாம் கர்த்தரை பிரியப்படுத்தலாம் நாம் காணப்பட வேண்டும். మనం దేవుణ్ణి ప్రియపరిచే వారిగా ఉండాలి. உலக ரீதியில நாம் புருஷன மனைவி நாம் பார்க்கிறோம். లోకరీతిగా మరి భార్య భర్తని பிள்ளைகளை பார்க்கிறோம். పిల్లలను చూస్తున్నాము. புருஷனுடைய நினைவுக்கும் வாஞ்சிக்கு ஏற்றது போல் மனைவி நடக்க வேண்டும். భర్తకి తగిన రీతిగా భార్య నడుచుకుంటుంది. வேலை செய்யற இடத்துல பார்க்கும்போது మరి పనిచేసే దగ్గర அதிகாரிகளுக்கு மத்தியில் நாம் பிரியமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். పైనున్న అధికారులకు ప్రియముగా ఉండాలి. அதுபோல பிள்ளைகளை பார்க்கும்போது பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். అలాగే పిల్లలు తల్లిదండ్రులకు ప్రియముగా ఉండాలి. ஆகினால் அது நம்முடைய லட்சியமாய் காணப்பட வேண்டும். అది మన లక్ష్యంగా ఉండాలి. இயேசு குறித்த குறிப்பிலே பார்க்கும் வசனத்தை காணலாம். మరి యేసు ప్రభు యొక్క జన్మను చూడండి. லூக்கா 2:50 பார்க்கும்போது எல்லாருக்கும் பிரியமானவராய் காணப்பட்டார். మరి ఆయన అందరికీ ప్రియముగా కనిపించారు. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லாருக்கும் பிரியமானவராய் காணப்பட வேண்டும். దేవుడి పిల్లలైన మనము అందరికీ కూడా ప్రియముగా ఉండాలి. அநேக வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாதனால தான் మరి చాలా
చాలా మంది జీవితంలో అలాంటి అనుభవం தேவ లేకపోతే சமாதானம் இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். వారికి దేవుడు సమాధానం ஏண்டா ఉండదు. உலகத்தில் வந்து செப்படா சாவுகிறோம், மனுஷ பிறகு ஏண்டா பிறக்கணும், காக்காவே பிறந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிடாகிறது. మరి ఎందుకురా మనం మనిషిగా పుట్టాము, ఏదైనా జంతువుగా పుట్టుండొచ్చు కదా అనుకుంటున్నాను. அது மாதிரி தேவனுடைய பிள்ளையே, మన దేవుని పిల్లలు எபிரேயர் 11:15 வாசிக்கும் போது, ఎబ్రియర్ 15 வாசிக்கும் போது 11:5లో ஏனோக்கை குறித்து பார்க்கும்போது ఈనోకు గురించి చూసినట్లయితే அவர் நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாய் காணப்பட்டான்னு காண்கிறோம். ఆయనకు మనకు ముందుగా ఆయన మాదిరిగా ఉన్నాడు. அவர் தேவனுக்கு பிரியமானவனாய் మరి காணப்பட்டார். ఏనోకు దేవుడికి ప్రియముగా ఉన్నాడు. ஏனோக்குடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கிற போது మరి ఏనోకు చరిత్ర ஏனோக்கு எந்தெந்த விதத்தில் தேவனை பிரியப்படுத்தினார், ఏ రీతిగా ఆయన దేవుని ప్రియపరిచాడు. அருமையான தேவனுடைய ஜனமே, దేవుని పిల్లలారా, தாவீது நமக்கு முன்னுதாரணமாய் காணப்படுகிறார். దావీదు కూడా మనకు இயேசு మాదిరిగా நமக்கு முன்னுதாரணமாய் காணப்படுகிறார். మరి యేసు మనకు మాదిరిగా அதனால ఉన్నాడు. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மற்றவர்களுக்கு முன்பாக దేవుడి పిల్లలైన మనం ఇతరులకు ముందుగా நாம் பிரியமானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். మరి ప్రియముగా ఉండాలి. அப்போஸ்தலன் பேதுரு பவுலை குறித்து சொல்லும்போது அவர் எனக்கு பிரியமானவர் என்று சொல்கிறார். మరి పేదరుగా చెప్తారు ప్రియమైన వారని. நம்மை குறித்து ஒரு சொல்லும், அவர் நமக்கு பிரியமானவர் என்று சொல்லுவதாய் காணப்பட வேண்டும். మరి మన గురించి ఆయన చెప్పే విధముగా ఉండాలి. எபிரேயர் 11:16 வாசிக்கும் போது మరి ఎబ్రియర్ 13:11లో நாம் எந்த விதத்தில் நாம் மற்றவர்களுக்கு நாம் தேவனுக்கு பிரியமானவராய் காணப்பட முடியும் சொல்லப்படுகிறது. ఏ రీతిగా మన ఇతరులకి దేవుడికి ముందుగా ప్రియముగా ఉండగలం. தான தர்மங்கள் பண்ணுவதன் மூலமாய், நன்மை செய்வதன் மூலமாய் மற்றவர்களுக்கு நாம் பிரியமாய் இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. మరి మంచి కార్యాలు చేయటం వలన, దాన ధర్మాలు చేయటం వలన మనం ప్రియముగా ఉంటాం தேவனுடைய ఇతరులకి. பிள்ளைகள் நன்மை செய்வர்களாய் நாம் காணப்பட வேண்டும். దేవుడి పిల్లలైన మనం మంచి కార్యాలు చేసేవారు தேவனுடைய ఉండాలి. பிள்ளைகள் தர்மம் செய்வர்களாய் காணப்பட வேண்டும். దేవుడి పిల్లలు ధర్మం చేసేవారు தேவனுடைய ఉండాలి. பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். దేవుడి పిల్లలు జాలి గుణం కలిగిన వారు. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இரக்கம் இருந்தது. మరి యేసు ప్రభుల కనికరం ఉంది. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். మరి యేసు ప్రభు మంచి కార్యాలు చేసేవారు. மக்களாய் நாமும் நன்மை செய்வர்களாய் நாம் காணப்படுவோம். మరి మనము కూడా మంచి కార్యాలు చేసేవారు ఉండాలి. கூடுமானவரை விசுவாச குடும்பத்தார் யாருக்கு நீங்க நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு, మరి సాధ్యమైనంత వరకు విశ్వాస కుటుంబాలకు మనం మంచి చేయాలి. நம்ம சார்ந்த மக்களுக்கு தான் நன்மை செய்யறோம், உதவி செய்கிறோம். మనకు చెందిన వారికి మనం మంచి చేస్తున్నాము. அருமையான தேவனுடைய ஜனமே, దేవుని పిల్లలైన இரக்கமுள்ளவர் இரக்கம் பெறுவார்கள். కనికరం కలిగి వారు కనికరం நீங்க పొందుతారు. தேவனுடைய இரக்கம் பெற வேண்டுமானால், మన దేవుని దగ్గర కనికరం அருமையான పొందాలి. தேவனுடைய ஜனமே, మరి దేవుని పిల్లలు நன்மை செய்வனாய் மாத்திரமல்ல, தான தர்மங்களை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். మంచి చేయడం మాత్రం కాదు, దాన ధర్మాలు చేయాలి. இரண்டாவது காரியம் படிக்கும் போது, మరి రెండో కార్యం எபேசியர் 6:5 வாசிக்கும் போது, ఎఫెసీయుల 6:5 அவன் நாம் கீழ்ப்படியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். మనం లోబడి వారిగా ఉండాలి. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் கீழ்ப்படிய வேண்டும். మరి ఒక యజమానికి ఎలాగైతే పనివాడు విధేయత కలిగి ஒரு ఉంటాడు, புருஷனுக்கு மனைவி எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிய வேண்டும். మరి భర్తకు భార్య విధేయత కలిగి ஒரு ఉంటాడు, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். పిల్లలు తల్లిదండ్రులకు విధేయత కలిగి சமுதாய ఉంటాడు, அரசனுக்கு ராஜாக்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். మరి సంఘం వచ్చి సమాజం వచ్చి வேலை செய்கிறவர்கள் அதிகாரமுள்ள யாருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமா இருக்கிறது. పనిచేసే వారి అధికారంలో ఉన్న వారికి అందరికీ அப்படி நாம் విధేయత కలిగి. கீழ்ப்படியும் போது நாம் மற்றவர்களை நாம் பிரியப்படுத்தலாம் என்று காணப்படுவோம். అలాగా చేసేటప్పుడు మన ఇతరులకు ప్రియముగా அப்படி ఉంటాం. செய்யும்போது கர்த்தர் நம்மளை என் பிரியமே என்று அழைக்கிறார். అలా చేసేటప్పుడు దేవుడు మనల్ని நாம் ప్రియమైన தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் காணப்பட దేవుడు வேண்டுமானால், మనం ప్రియమైన వారికి ఉండాలి. கீழ்ப்படியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். మనం విధేయత కలిగి ఉండాలి. கொலோசியர் 3:22 வாசிக்கும் போது, కొలెస్టర్ 3:22లో நேர்மையாய் நடந்தவர்களை கர்த்தர் యథార్థ நேர்மை என்று பிரியமான என்று அழைக்கிறார். యథార్థంగా ప్రవర్తించే వారిని దేవుడు నా ప్రియమైన వారిలాగా வாக்கிலே நேர்மை இருக்க வேண்டும். మన జీవితంలో మరి యథార్థత ఉండాలి. மறைபொருள் இருக்கவே கூடாது. ఏది కూడా రహస్యంగా ఉండాలి. கள்ளத்தனம் திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது. ఎలాంటి కపటం కానీ దొంగతనం கபடி కానీ இல்லாத ஒரு மன தெளிவில்லாத இதயம் உள்ளவாய் காணப்பட మరి வேண்டும். కపటం లేని వారిగా ఉండాలి. நேர்மை நமக்கு தேவையா మన இருக்கிறது. యథార్థత నిజాయితీ కావాలి. உள்ளது உள்ளதென்று சொல்ல வேண்டும், ఉన్నది ఉన్నట్టుగా చెప్పాలి, இல்லாத இல்லதென்று சொல்ல வேண்டும், లేనిది లేనట్టుగా என்ன ఉండాలి. முடியும்னு சொல்ல வேண்டும். మరి జరిగితే జరుగుతున్నాను ஏமாற்றுகளா இருப்பார்கள். మోసం చేసే వారికి ఉండకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏமாற்றம் எப்படி? நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் நாளைக்கு விட இப்படி பண்ணி சொல்றாங்க, அப்படிப்பட்டவங்க தான். ఇలా చేస్తాను అలా చేస్తానని చెప్పకూడదు. நம்முடைய வாழ்க்கையில நேர்மை இருக்க வேண்டும். మన జీవితంలో నిజాయితీ ఉండాలి. நேர்மையுள்ளவர்களே கர்த்தர் நம்ம என்ன செய்றார்? நம்மளை அழைக்கிறார், మరి பிரியமே என்று அழைக்கிறார். నిజాయితీ గలవారు దేవుడికి இயேசு ప్రియముగా ఉంటారు. கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அந்த நேர்மை இருந்தது நாம் காணலாம். మరి యేసు ప్రభు జీవితంలో ఆయన నిజాయితీ இயேசு ఉంది. கிறிஸ்துவின் நேர்மை எது விழுந்தது? మరి ఆయన యొక్క నిజాయితీ ఎలా பிதா తెలుస్తుంది? என்ன கட்டளையிட்டாரோ அதை அவர் செய்கிறவராயே காணப்பட்டார். మరి తండ్రి ఏదైతే చెప్పాడో అది చేసేవారు அவர் தன்னிச்சையா எதுவும் செயல்படவில்லை, அவர் பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ఆయన తన ఇష్టానికి ఏది కూడా చేయలేదు. பிதா என்ன சொல்றோ அதைத்தான் அவர் நடப்பித்தார், మరి తండ్రి ఏదైతే அதைத்தான் చెప్పాడో இந்த மக்களுக்கு சொன்னார். అదే ప్రజలకు ஆனா చెప్పాడు. அந்த ஜனங்கள்
அந்த ஜனங்கள் ஓவவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, కానీ ప్రజలకు అది అర్థం కాలేదు, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. అది అంగీకరించలేదు. ஆகையினால் அவரை சிலுவையில் அழைக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். అందువల్ల ఆయన సిలువకు అప్పగించారు. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நேர்மை இருந்ததுனால தான் మరి యేసు ప్రభు జీవితం విజయం அவர் పొందడం వల్ల சிலுவையை வெற்றி சிறக்க செய்தார். ఆ యొక్క సిలువలో ఆయన జయం పొందారు. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிற நாமும் நீங்கள் நானும் మరి దేవుడి పిల్లలైన మనం நேர்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். నిజాయితీ కలవారిగా ఉండాలి. யோபுடைய வாழ்க்கையில நேர்மையை காணலாம். మరి యోబు యొక్క జీవితంలో చూడండి, ஆபிரகாமின் வாழ்க்கையில நேர்மையை காணலாம். అబ్రహాం జీవితంలో பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் உண்டு. మరి చాలా మంది ఉన్నారు. அப்போஸ்தலன் பவுலை கூட நாம் சொல்லலாம். பல சந்தர்ப்பங்களில் நேர்மையுள்ளவராய் காணப்பட்டார். పౌలు గారిని కూడా మనం చూడవచ్చు. மூன்றாவது காரியம் வாசிக்கும் போது మరి తర్వాత 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது 1 తీమోతేయు 6వ అధ్యాయం 1 நாம் மற்றவர்களை கனமன்னவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். మనం ఇతరులని గణపరిచే వారిగా ఉండాలి. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு மற்றவர்களை கனமன்னுகிறோமோ ఎంత ఎక్కువగా ఇతరులను గణపరుస్తామో அவ்வளவுக்கு அதிகமா நம்ம தேசத்துக்கு சமுதாயத்துக்கு நாம் பிரியமானவர்களாய் காணப்படுவோம். మన అంత ఎక్కువగా సమాజానికి దేశానికి మనం வேறு பெருமையுள்ளவனையோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. మరి అహంకారం గలవారిని దేవుడు ఎదిరించి నిలబడతాడు. அனைவருடைய வாழ்க்கையில பெருமை இருக்கிறவனால் தான் మరి చాలా మంది జీవితంలో అహంకారం వల్ల தாழ்ந்து போகிறது இல்ல. మరి వాళ్ళకి విధేయత లేదు. இயேசு கிறிஸ்து சிலுவின் மரண பலிதனை தாழ்த்தினார். మరి యేసు ప్రభు సిలువ వరకు కూడా என்று நம்மளை அவர் கனப்படுத்தும்படியாக, ఎందుకంటే మనల్ని நம்ம కనపడుతుంది, எதிரமாய் கனப்படுத்தும்படியாக, మనల్ని ఏ రీతిగా కనపడుతుంది, பாவத்தில் அடிமைத்தனத்தில் விழுந்து போகாதபடி, బానిసత్వం నుంచి మరి పాపం நம்மை அவரோடு உட்கார செய்யும்படியாக ఆయనతో కూర్చుండేటట్లుగా அவர் நமக்காக அர்ப்பணித்தார். ఆయన మన కొరకు తను అర్పించుకున్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவர் நம்மளை கனம் பண்ணினார். ఆయన మనల్ని గణపరిచాడు. அவர் சொல்ற கனம் பண்ணுங்களே நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். మరి గణపరిచే వాడిని నేను கர்த்தரை గణపరిచాను. கனம் பண்ண வேண்டிய கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். మరి దేవుని గణపరిచే విధంగా గణపరచాలి. கர்த்தரை கனப்படுத்த விதமாய் கனப்படுத்துகிறது. ఏ రీతిగా கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பதன் மூலமாக, దేవునికి సాక్ష్యంగా జీవించడం, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன சொல்ல அதுபடி நாம் செயல்படுவதாய் దేవుని యొక్క వాక్యం ప్రకారం నడుచుకోవడం వల్ల, கர்த்தருக்கு நாம் ஊழியத்தையும் தாங்கும் போது దేవుని యొక్క సేవను భరించడం వల్ల தேவன் அவளை கனப்படுத்துகிறார். మరి అటువంటి వారిని దేవుడు కనపడతాడు. ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்கும் போது அவர் கனப்படுத்துகிறார். మరి ఆయన్ని మనం స్తుతించేటప్పుడు మనం நாம் కనపడతాడు. ஒருவரையும் கனப்படுத்தலாய் காணப்பட வேண்டும். మరి మన ఇతరులను కనపరిచే உலக வாழ்க்கையிலையும் మరి புருஷன் மனைவியை கனப்படுத்தவனும், மனைவி புருஷனை கனப்படுத்தவனும், భార్య భర్తలు ఒకరిని ఒకరు కనపరచుకోవాలి. பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்தவனும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும். తల్లిదండ్రులు పిల్లలు ఒకరిని வேலை ఒకరు செய்கிற కనపరచాలి. அதிகாரிகளை கனப்படுத்த வேண்டும். మరి పనిచేసే దగ్గర అధికారులు எந்த కనపడతారు. வித்தியாசம் இருக்கக்கூடாது. ఎటువంటి భేదం ఉండకూడదు. சில பச்சோந்திகளா இருக்கிறாங்க. కొంతమంది పక్షపాతం ஆகையினால் அவங்க அந்த வேலையில நிரந்தரமே இல்லாமல் போய்விடுகிறார்கள். ఆ పనిలో వాళ్ళు స్వస్థంగా ఉండరు. அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் எப்பொழுதும் தேவனை கனப்படுத்தலாம் நாம் காணப்படணும். మనం ఎప్పుడు కూడా దేవుని நீங்க గణపరచాలి. தேவனை கனப்படுத்தும் போது தேவன் உங்களை கனப்படுத்துவார். ఆమేన్. మనం దేవుని గణపరిచేటప్పుడు దేవుడు మనల్ని గణపరచాలి. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். ఇదే నా జీవితంలో நேற்று జరిగింది. நான் சும்மா ரோட்ல போயிட்டு தான் இருந்தேன். మరి నిన్న వెళ్తూ ஓடி ఉన్నాను. வந்து ஒரு தோத்திரம் பண்ணார். మరి పరిగెత్తుకుంటూ ఒకళ్ళు వచ్చి స్తోత్రం చెప్పారు. நான் மந்திரியா, నేను మంచిదినా? நான் இப்ப நான் 10 பைசாக்கு தகுதி இல்லாதவன். మరి నేను ఎందుకు పనికిరాని వాడిని? அது முடிஞ்சு இன்னொரு ஆள் ஓடி வந்து ஐயா உனக்கு கையாண்டார். మరి ఇంకొకళ్ళకి నమస్కారం. பார்க்காம போறீங்க. నన్ను చూసి చూడకుండా వేస్తారు. நிறைய பேர் சொன்னாங்க. అలా చాలా మంది. காரணம் நம்ம மற்றவர்களை நம்ம கனப்படுத்தும் போது நம்மை அவர் கனப்படுத்துகிறார். మరి మన ఇతరులను కనపరిచేటప్పుడు, கர்த்தரை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை மற்றவர்களை கூட మనం கனப்படுத்துகிறார். దేవుని కనపరిచేటప్పుడు தேவனுடைய பிள்ளையா இருக்கினா மற்றவர்களை கனப்படுத்துவதை நாம் காணப்பட வேண்டும். దేవుడి పిల్లలైన మన ఇతరులను కనపడతాం. கனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். మన కనపరిచే వాడిని కనపడతాం. ராஜாக்களையும் கனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். మరి పౌలు గారు చెప్పిన రాజుల్ని కనపడతాం. ஹல்லேலூயா. ఆమేన్. சில நேரம் சத்தமாரி எல்லாம் தன்னபடியே மட்டமா பேசிடுது. మరి చాలా మంది ఇతరులు తక్కువగా అంచనా వేసి அதனால మాట్లాడతారు. கர்த்தர் அவர்களுக்கு ஏற்றி நிற்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. అందువల్ల దేవుడు వాళ్ళని அருமையான ఎదురు தேவனுடைய ஜனங்கள் மற்றவர்களை நாம் கனம் பண்ணுவதாக நாம் காணுவோமா? మనం ఇతరుల్ని గణపరిచే వారికి ఉండాలి. அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படுவோம். అప్పుడే మనం దేవుడికి ప్రియముగా ఉంటాం. அப்படியே வாசிக்கும் போது తర్వాత చూసినట్లయితే சங்கீதம் 1:2 வாசிக்கிற போது కీర్తన 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் போல ஒரு தியானிக்கிறவர்கள் பாக்கியவான். దేవుని యొక్క పరిశుద్ధ గ్రంథంగా ఉండి రాత్రి పగులు ధ్యానించే వాళ్ళు ధన్యులు. கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்குள்ளாய் காணப்படும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ఆయన యొక్క పరిశుద్ధ గ్రంథాన్ని మనం ప్రేమించే వారికి ఉండాలి. வேதம் நாம் நேசிக்கும் போது வேதம் நம்ம நேசிக்கும். మన పరిశుద్ధ గ్రంథాన్ని మనం ప్రేమించేటప్పుడు గ్రంథం మనం நல்லா ప్రేమించాలి. விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தான். ఇది మనం అర్థం చేసుకోవాలి. நாம் வேதத்தை நேசித்தால் வேதம் நம்மளை நேசிக்கும். మనం దేవుని యొక్క వాక్యాన్ని ప్రేమించినప్పుడు ఆ వాక్యం మనం கர்த்தருடைய ప్రేమించాలి. வேதத்தை பிரியமாயிருந்து ఆయన యొక్క పరిశుద్ధ గ్రంథం మనకు ప్రియముగా ఉంది. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் காணப்பட வேண்டும். మరి దేవుడి పిల్లలైన మనం పరిశుద్ధ గ్రంథం అందు ప్రియముగా ఉండాలి. இப்ப வேதம் உன்னை பிரியப்படுத்துகிறது. అప్పుడే పరిశుద్ధ గ్రంథం మనల్ని வேதத்தில்
வார்த்தையில் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதா இருக்குது. మన పరిశుద్ధ గ్రంథంలో அது ఒక్కొక్క వాక్యము உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்குது. జీవము కలిగినదా அது ఉంది. தேவனால் எழுதப்பட்டவர்களா இருக்கிறது. అది దేవుని ద్వారా రాయబడినది. ஆகினால்தான் நம் வேதத்தை நான் பொழுதும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. అందువల్ల పరిశుద్ధ గ్రంథం ఎప్పుడు ధ్యానించాలి. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் சொல்லலாம். మరి చాలా కార్యాలు మనం చూడవచ్చు. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்ல முடியும், அது முக்கியமானது. మరి ఒకటి మాత్రం చెప్పగలము, நம்மை நிதானித்து சோதி தருகிறதா இருக்கிறது. మనల్ని నిదానించి మరి పరిశోధించేదిగా ఉంది. அல்லேலூயா. வேதமானது நம்மளை நிதானிக்கிறது, நம்மளை சோதி தருகிறது. మరి పరిశుద్ధ గ్రంథం అనేది మనల్ని நம்ம யாரு నిదానించి நம்மளை அறிவிக்கிறது. మనం ఎవరనేది మనకు తెలియదు. சங்கீதக்கார தாவீது தேவனுடைய வார்த்தை கேட்டபோது தன் மனகசந்து அழுதான். మరి కీర్తన 51లో మనం தன் చూస్తాము, பாவத்தை அவன் அறிக்கையிட்டான். దావీదు తన పాపాన్ని ఒప్పుకొని அல்லேலூயா. ఆమేన్. ஆகையினால అందువలన அங்கே நாம் காண்கிற போது మనం చూసినప్పుడు தாவீது வேதத்தை தியானிக்கிறனாய் காணப்பட்டான். దావీదు మరి పరిశుద్ధ గ్రంథాన్ని ధ్యానించేవాడిగా మనం அது కనపడుతుంది. எனக்கு தீபமா இருக்குது என்று சொல்றார். మరి పరిశుద్ధ గ్రంథం నాకు அது எனக்கு దీపంగా ఉంది. வெளிச்சமா இருக்குது என்று మరి சொல்றார். పరిశుద్ధ గ్రంథం నాకు వెలుగుగా ఉంది. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்கிறார். మరి రెండు అంచులు కలిపి పక్కంగా ఉందని పోడుగా வேதத்தை చెప్పాడు. நேசிக்கும் போது வேதம் உன்னை நேசிக்க கூடாது. మరి పరిశుద్ధ గ్రంథాన్ని మనం வேதத்தில் ప్రేమించినప్పుడు சில மகத்துவங்களை நாம் கண்டுகொள்ளலாம். మరి పరిశుద్ధ గ్రంథం కొన్ని வேதம் మహత్యాలు உன்னை ఉంటాయి. இயேசுவாக மாற்றுகிறது. మరి పరిశుద్ధ గ్రంథం మనల్ని యేసు ప్రభువుగా வேதம் உன்னை మారుస్తుంది. தேவனை போல மாற்றுகிறது. మరి పరిశుద్ధ గ్రంథం మనల్ని దేవుడిగా మారుస్తుంది. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. మరి పరిశుద్ధ గ్రంథం దేవుని தேவனுடைய వాక్యం. வார்த்தையை அபியாசிக்கிற போது మరి ఆ వాక్యం మనం అభ్యసించినప్పుడు அங்கே கர்த்தர் உன்னில் பிரியமாயிருக்கிறார். అప్పుడు దేవుడు మన యందు ప్రియముగా ఉంటాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்து நான் வாசிக்கும் போது మరి తర్వాత చూద్దాం. ரோமர் 12:1 வாசிக்கும் போது మరి రోమ 12:1లో அழகாக சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். మన శరీరాన్ని జీవ యాగముగా అర్పించాలి. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக நீங்க ஒப்புக்கொடுக்க வேண்டும். మన శరీరాన్ని దేవుడికి ప్రియమైన బలిగా అర్పించాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய சரீரங்கள் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் நம்மில் பிரியப்படுகிறார். మన శరీరాన్ని జీవ బలిగా అర్పించినప్పుడే இன்றைக்கு ప్రేమగా நம்மை ఉంటాడు. நம்மை நேசிக்கிறவர்களாய் நாம் మరి ఈ காணப்படுகிறோம். రోజుల్లో మనల్ని మనమే ప్రేమించాలి. ஆகினால் மற்றவங்களை கஷ்டப்படுகிறோம், மற்றவங்களை உதவி செய்யறதா நினைவு உங்களுக்கு வர்றது கிடையாது. మరి ఎవరైనా కష్టపడుతుంటే సహాయం చేయాలని நான் ఆలోచన கஷ்டப்படும் போது மற்றவங்க உதவி செய்யறதுல வருத்தப்படுவாங்க. మరి మనకి ఎవరైనా அன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லாரும் சொந்தக்காரன் திட்டுவானுங்க. మనకి ఎవరు సహాయం చేయలేదని కష్టపడతాము. மற்றவங்க கஷ்டப்படும் நம்ம உதவி செய்யறோமா? మరి ఎవరైనా కష్టపడి మనం సహాయం చేస్తామా? செய்யறது இல்லையே. మనం చేయట్లేదు కదా. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து మరి యేసు ప్రభు தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடினால் ఆయన జీవ బలిగా அவர் అర్పించుకొని நமக்கு பிரியமானவராய் காணப்பட்டார். ఆయన మనకి ప్రియముగా அவர் ఉంటాడు. நம்மை பிரியமானவராய் காணப்படும்படியாக, ఆయన మనల్ని ప్రియంగా நம்முடைய ఉంటాడు. அன்பை பெறும்படியாக మనకి ప్రేమ ఉండటానికి அவர் என்ன செய்தார்? தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். తన జీవ బలిగా அன்பான అర్పించుకున్నాడు. தேவனுடைய பிள்ளையே, మన దేవుని పిల్లలారా, நம்முடைய சரீரங்கள் ஜீவ பலியாக நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை பிரியப்படுகிறார். ఆమేన్. మన శరీరాన్ని జీవ బలిగా అర్పించుకున్నప్పుడు దేవుడు మనల్ని ప్రియంగా ఉంటాడు. மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது. ఇతరుల కొరకు అర్పించుకున్నాడు. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்து தான் செய்யறாங்க. మరి చాలా మంది ఏదో దొరుకుతుందో ఏదో எதிர்பார்க்காம చూశారు. நம்ம செய்யலாம், நாம் காணப்படுகிறோம். ఎదురు చూపు లేకుండా நம்மை మరి காண்கிறவர் கர்த்தர், మనల్ని భరించే நமக்கு దేవుడు, பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். మనకు బదిలిచ్చే దేవుడు. ஆகினால்தான் மனுஷனை நாம் பிரியப்படுத்தலாம் காணப்படுகிறோம். అందువల్ల మనం మనుషుల ప్రియ வேதத்தில் நீ மனுஷனை பிரியப்படுத்தல, கர்த்தரை நீ பிரியப்படுத்தலாம் காணப்பட வேண்டும். మరి మనుషులను కాకుండా దేవునికి ఇష్టమైన நம்முடைய చేయాలి. சரீரங்களை ஜீவ பலியாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். మన శరీరాన్ని జీవ బలిగా இந்த అర్పించాలి. சரீரம் உலகத்துக்குரியது அல்ல, ఈ శరీరం లోకానికి చెందింది కాదు, இது மாம்சத்துக்குரியது அல்ல. మాంసానికి இந்த చెందింది కాదు. சரீரம் தேவனுக்குரியதா இருக்கிறது. ఆమేన్. ఇది దేవునికి இந்த చెందినది. சரீரத்தை அவருக்கென்றே நாம் அர்ப்பணிப்போம், அவருக்கென்றே நாம் செயல்படுகிற போது, ஜீவனை கொடுக்கும் போது, ఈ శరీరాన్ని జీవ బలిగా అర్పించినప్పుడు ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். దేవుడు గొప్ప కార్యాలు చేస్తాడు. ஹல்லேலூயா. ఆమేన్. ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறது, జీవ బలిగా ஜீவ అర్పించుకోండి. பலியாக நாம் அர்ப்பணிக்கிறது. జీవ బలిగా అర్పించుకోండి. எப்படி அர்ப்பணிக்கிறது? ఏ రీతిగా? அவருடைய ஊழியம் செய்யறதுனால, ఆయన యొక్క సేవ చేయటం, அவர் நாளுக்கு ஜெபிக்கிறதுனால, మరి ఒక నలుగురికి ప్రార్థించడం, நாளுக்கு நன்மை செய்யறதுனால, నలుగురికి మంచి చేయటం, 4 பேருக்கு உதவி செய்யறது மூலமா మరి సహాయం நம்ம చేయటం, இல்லாமலிருந்து மற்றவர்களுக்கு நாம் செய்ய మన வேண்டும். లేమితనం నుంచి వాళ్ళకి సహాయం చేయటం. கடந்த நாட்கள మరి పోయినసారి நான் நம்முடைய விசுவாசிகளுக்கு என்னால் முடிஞ்சது சில பொருளாதார உதவி செய்தேன். మరి విశ్వాసులు అందరూ కూడా నా వల్ల అయినప్పుడు సహాయం చేశారు. எங்க பிள்ளை கஷ்டப்படுறேன் அனுப்பிச்சு பிச்சை எடுக்கல. అయ్యో నా పిల్లలు కష్టపడ్డాను ఎవరి దగ్గర అడిగి అడగండి. கட்டளை பிள்ளைங்க தந்த பணத்தை நான் சுருக்கி வச்சு என்னை தியாகம் பண்ணி அதை நான் கஷ்டப்படி செஞ்சேன். మరి దేవుడు నాకు ఇచ్చిన దాంట్లో నేను ఇతరులకు దానం చేశాను. நேற்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. నిన్న ఒక సమాచారం, பாஸ்டர் உங்க சபை மக்களுக்கு நான் உதவி செய்ய நாங்கள் வருகிறோம்னு சொன்னாங்க. మరి మీ సంఘంలో ఉన్న వారికి సహాయం చేయడానికి நல்லா கவனிங்க. நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்கு செய்கிறார். మనం చేసేటప్పుడు దేవుడు நாம் మనకి எதிர்பார்த்து செய்யறது இல்ல. మనం ఏదో దొరుకుతుందని ஜீவ చేసేటప్పుడు, பலியாக நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை காண்கிறார். మరి జీవ బలిగా ஏன்னா ఇచ్చేటప్పుడు, கஷ்டப்பட்டு நானும் உனக்கு உதவி செய்யறேன்னு கர்த்தர் செய்யறாரு பாருங்க. మరి నువ్వెందుకు కష్టపడితే నేనే చేస్తాను. முன்னாடி சொன்னாங்க பாஸ்டர் ஜெயசப் போட்டோ மட்டும் எனக்கு ఒకటి మాత్రం చెప్పారు, ఫోటో తీసి నాకు పంపించండి. எந்த போட்டோ எடுக்கவே இல்லை.
మరి నేను ఇచ్చేటప్పుడు ఏ కొడుకు கடையில போய் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். మరి మీరే వెళ్ళి కొట్లో తీసుకున్నాను. இப்பதானே அல்லேலூயா. மக்கள் கொடுக்கும்போது செய்யறாங்க. మరి ఇంకొకరు ఏం చెప్తున్నారంటే அங்க சில இடங்களே கேட்கிறப்ப ஆவடி பக்கத்துல பாஸ்டர் எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. మరి పాస్టర్ గారు రండి అని పిలిచారు. ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கடி பாஸ்டர் என்ன காணி கிடைக்க போகுது. మరి ఆదివారం ఏం దొరుకుతుంది రండి అన్నారు. இன்னொரு இடத்துல பாஸ்டர் கூப்பிட்டாங்க, வாங்க பாஸ்டர் உங்களுக்கு சாப்பாடு அரிசியெல்லாம் கொடுக்குறாங்க. మరి ఇంకొక దగ్గర పిలిచారు. 5 கிலோ அரிசி கொடுத்தாங்க, 25 கிலோ அரிசி கொடுத்தேன். వాళ్ళు 5 కిలోలు ఇస్తే నేను 25 కిలోలు நீ ఇస్తాను. நான் கொடுக்கணும் விரும்புறேன். அல்லேலூயா. ఇంకా ఇవ్వాలని ఆశపడుతున్నాను. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் 500 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். మరి దాని తర్వాత 500 கை செலவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ఒక 500 ఇచ్చాను. నా వల్ల అయినంత వరకు கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. కష్టపడకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் தந்தா அது உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. நான் வைக்க மாட்டேன். మరి దేవుడు ఇస్తే అది మీకే, నాకు కాదు. நேற்று உடைமைகளும் பொறுப்புகளும் சொல்லி ஒரு புத்தகத்தை படித்தேன். మరి నేను ఒక పుస్తకం చదివాను. அந்த புத்தகம் கத்துக்கு சுத்தமான எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நானே டைப் பண்ணணும்னு நினைச்சிட்டு దేవుడి చిత్తమైతే నేను అందరికీ அந்த வார்த்தை 100க்கு 100 என் வாழ்க்கையில் எனக்கு உரிமையாக கட்டப்பட்டது. మరి ఆ యొక్క మాటలన్నీ కూడా 100% నాకే. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப கர்த்தரை நான் ஸ்தோத்திரித்தேன், மகிமைப்படுத்தினேன். మరి దేవుని నేను స్తుతించాను. இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லி கொடுக்குற, எப்படியோ கர்த்தருக்கு தந்து நம்ம கர்த்தரை படுத்து கர்த்த காரியங்களை அவர் கற்பிக்கிறார். మరి దేవునికి ముందుగా మనం நம்முடைய పరిశుద్ధంగా சரீரங்களே ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கலாம் நாம் காண. మనం శరీరాన్ని జీవ బలిగా అర్పించాలి. ஹல்லேலூயா. ఆమేన్. அடுத்த வாசிக்கும் போது తరువాత 1 பேதுரு 2:3 வாசிக்கும் போது 1 పేతురు 2:3 వాక్యం என்ன சொல்லப்படுதுன்னா, అక్కడ ఏం చెప్పారు? தேவனுக்கு முன்பாக దేవునికి ముందుగా 1 పేతురు 2:3 1 தீமோத்தேயு 2:3 வசனம். 1 தீமோத்தேயு 3வது பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக మరి 1 తిమోతి 1 தீமோத்தேயு 2:3 வசனம் சொல்லுங்க. 1 తిమోతి మరి தேவனுக்கு முன்பாக దేవునికి ముందుగా நாம் என்ன செய்ய வேண்டும்? మనం చేయవలసినది நாம் தேவனை பிரியப்படுத்தலாம் நம்ம காணப்பட வேண்டும். మనం దేవునికి ప్రియముగా ఉండాలి. அங்கே ஒரு கண்டனம் சொல்லப்பட்டிருக்கிறது. మరి అక్కడ ఖండించి ఒక మాట மனுஷனை பிரியப்படுத்துவதா இல்லாம మనుషుల్ని ప్రియపరచకుండా தேவனை பிரியப்படுத்துவதாய் நாம் காணப்படணும். దేవుణ్ణి ప్రియపరిచే వారిగా ఉండాలి. இன்னைக்கு மனுஷன் மற்ற காணணும்னு சொல்லிட்டு எல்லாம் செய்யறாங்க. మరి మనుషులు కూడా ఆయన అందరూ చేస్తున్నారు. வலதுகை செய்து இடகை செய்யக்கூடாதுன்றாங்க. మరి కుడి చేతితో చేసేది ఎడమ చేతితో அதான் చేయకూడదు. ரகசியம், வேற ஒண்ணும் இல்ல. అదే రహస్యం. அதான் ஜனங்கள் வார்த்தை வேணும், ஜனங்கள் உயர்த்தப்படணும்னு நினைக்கிறாங்க. అయితే ప్రజలు హెచ్చింపబడాలనుకుంటున్నారు. எவ்வளவுக்கு வார்த்தை உயர்த்தாங்க அவ்வளவுக்கு நீங்க தாழ்த்தப்படுவீர்கள், கீழாக இறக்கப்படுவீர்கள். మరి ఎంతకంత ప్రజలు మనల్ని పొగుడుతారో అంతకంత మన కింద పడవేయబడతాం. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பிரியம் உண்டாக மற்றவர்களுக்கு நடக்கல நாம் காணப்பட வேண்டும். దేవునికి ముందుగా ఎప్పుడు కూడా ప్రియం కలిగేటట్లుగా ఇతరుల ముందు మనం నడుచుకోవాలి. హల్లెలూయా. ఆమేన్. எபிரேயர் 10:32 వచనం వాసిக்கும்போது ఏప్రిల్ 10:38 இங்க சொல்லப்படுகிறது, అక్కడ చెప్పబడింది, நாம் பின்வாங்கி போவோமானால் మనం వెనకడుగు వేసినట్లయితే நம்ம ஆத்மா தேவனுக்கு பிரியமாயிராது. మన యొక్క ఆత్మ దేవుడికి ముందు ప్రియముగా ఉండదు. நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் இருக்கக்கூடாது. ఎప్పుడు కూడా మనం మన జీవితంలో వెనకడుగు వేయకూడదు. ஹல்லேலூயா. ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் இருக்குமேயானால் ఒకవేళ మన జీవితంలో వెనకడుగు தேவன் நம்ம వేయకూడదు, ஒருபோதும் பிரியமாயிராது. దేవుడు ఎప్పుడు మన మీద ప్రియంగా ஏன் ఉండదు. கொரோனால இந்த உதவி செய்யற காரணம் என்ன? మరి ఈ కరోనాలో ఎందుకు நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக கூடாதுதான். మరి దేవుడి దగ్గర నుంచి మనం దూరంగా நீங்க వెళ్ళకూడదు. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனா எங்களுக்கு நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம், அகாத பகாதாரம். మరి దేవుడి దగ్గర నుంచి మనం వెనకడికి వేస్తే கிருபையின் சுவிசேஷம் வெளியிருக்க வைக்கிறது. మరి కృప యొక్క సువార్త బయటపడబడుతుంది. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா பண்றாங்க, அப்பா இவ்வளவு பெரிய எச்சி போய் கடவுள் எனக்கு தந்துட்டாரு, நன்றி சொல்லுங்க. 80 வயசு அந்த அம்மாவுக்கு வயசு. మరి ఆవిడకి 80 సంవత్సరాలు ఆవిడ ఫోన్ చేసింది, దేవుడు ఇంత పెద్ద రక్షణ నాకు ఇచ్చినందుకు அந்த నాకు. அம்மா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடித்து ஒரு செஞ்சுட்டாங்க. அந்த அம்மா ஒரே தடவை பார்த்துக்கிறேன். మరి ఆవిడ ఒక్కసారి చూసాను, ఇప్పటి వరకు కూడా నాకు సేవకు ఆవిడ సహాయం చేసింది. హల్లెలూయా. ఆమేన్. கர்த்தருக்கு உண்டாதாக. దేవుడికి మహిమ కలుగును. அன்பான தேவனுடைய ஜனமே, మరి దేవుని పిల్లలారా, நம்முடைய ஆத்மா எந்த சூழலிலும் பின்வாங்கி போகக்கூடாது. మరి మన ఆత్మ ఎప్పుడు కూడా వెనకడికి వేయకూడదు. దేవుడి దగ్గర నుంచి நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு நம்ம மிகவும் விசேஷமாய் మన காணப்படுகிறது. యొక్క ఆత్మ రక్షింపు చాలా ஆத்ம విశేషమైనది. ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள ఆ வேண்டும். ఆత్మ రక్షణ మనం அழகாக కాపాడుకోవాలి. ஒரு பிள்ளையை, பிறந்த பிள்ளையை நாம் பாதுகாக்கிறது போல, మరి ఒక చంటి పాపను మనం ஒரு కాపాడినట్టు, பிள்ளையை முட்டை வாங்கிட்டு சொல்லும்போது முட்டை எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டுவது போல మరి ఒక గుట్టుకొని తీసుకొచ్చేటప్పుడు అది ఎంత உடஞ்சி போயிடும். ఎంత జాగ్రత్తగా பிள்ளை చేస్తాము. கவனமா சொன்னா கல் சுருக்கிடும், கால் இழுத்துடும். మన పిల్లల్ని జాగ్రత్తగా చూడకపోతే వాళ్ళకి, ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, అందువల్ల దేవుని పిల్లలారా, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு விசேஷமாய் காணப்படுகிறது. మన ఆత్మ రక్షింపు మన యొక్క జీవితంలో చాలా அப்போ విశేషమైనది. அதான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம ஆத்ம ரட்சிப்பு
வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. మరి 1 తిమోతిలో పౌలు గారు చెప్పింది కూడా అదే. விசேஷமாய் காணப்படுகிறது. మరి ఆత్మరక్షణ చాలా அதனால நம்முடைய வாழ்க்கையில பின்வாங்கி போகிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. అందువల్ల మన జీవితంలో వెనకడుగు వేయకూడదు. எப்பொழுது பின்வாங்குறோம்? మరి ఎప్పుడు మనం వెనకడుగు உலகத்தை பார்க்கும்போது. లోకాన్ని చూసినప్పుడు. ஹல்லேலூயா. ఆమేన్. அதுதான் வேதம் சொல்கிறது. అదే அழகான வசனம் சொல்கிறது. అదే పరిశుద్ధ గ్రంథంలో చెప్పబడింది. அருமையான தேவனுடைய ஜனமே, మరి దేవుని పిల్లలారా, தேவனுடைய பிள்ளைகளா இருக்குன்னா உலகத்தை நோக்கி பார்க்க கூடாது. దేవుడి పిల్లలైన మనం లోకాన్ని చూడకూడదు. நாம் விட்டு வந்த பாவத்தை பார்க்க கூடாது. మనం వదిలిపెట్టిన పాపాన్ని తిరిగి చూడకూడదు. అందువలన தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் దేవుడి పిల్లలైన మనం என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? ఏం చేయవలసింది? நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. మన ఆత్మ రక్షింపు మనం కాపాడుకోవాలి. ஒரு மனுஷன் ஆத்மா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன? ఒక మనిషి లోకం అంతా సంపాదించి తన ఆత్మను నష్టపోతే ఆయనకి ஒரு లాభం. உலகத்தின் விலை எவ்வளவு விசேஷமா இருக்குது. మరి అది ఎంత విశేషమైనది. அதை காட்டுடைய ஆத்மா விலையேறி பெற்றது. దానికంటే కూడా ఆత్మ గొప్పది. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். దేవుడు మనుషులను సృష్టించి அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் உண்டாயிருந்தது. మరి వాళ్ళలో ఆవి ఆత్మ శరీరం ఉంది. இந்த சரீரம் மண்ணில் இருக்க மண்ணுக்கே தின்று போகிறதா మన இருக்குது. శరీరం మన్ను కాబట్టి మనకి மனுஷன் மண்ணில் உருவாக்கப்பட்டனால் தம்முடைய ஆவியை அவர் ஊதினால் அந்த ஆவி தேவன் அந்த இடத்துக்கே போகிறது. మరి ఆవి దేవుడి దగ్గరికి పెడుతుంది. ஆத்மா விலையேறி பெற்றதா இருக்குது. మన ఆత్మ విశేషమైనది. ஆத்மா விலையேறி பெற்றதா இருக்குது. మరి ఆత్మ గొప్పది కాబట్టి ஆத்மா அழியாதா இருக்கிறது. మన ఆత్మకి ஆகினால் నచ్చింది. விலோப ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆத்மாவை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. ఇంత గొప్ప రక్షింపు పొందాలంటే ఆత్మను మనం కాపాడుకోవాలి. தேவனுடைய ஆத்மா தேவனுடைய பார்வை விலையேறி பெற்றதா இருக்கிறது. మన ఆత్మ దేవునికి ముందు చాలా గొప్పది. ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ఆత్మను మనం కాపాడుకోవాలి. 2 அத்தியாயம் வாசிக்கும் போது 1 பேர் 2 அத்தியாயம் படிக்கும்போது 1 పేతురు 2:5లో அங்க சொல்லப்பட்டிருக்குது, అక్కడ చెప్పబడింది, பிரியமான ஆவிக்கேற்ற பலியாய் நாம் காணப்பட வேண்டும் சொல்லு. మరి ప్రియమైన ఆవికి సరి అయినటువంటి బలిగా మనం ఉండాలి. హల్లెలూయా. ఆమేన్. நாம் பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை உடையவளாய் நாம் காணப்பட మనం வேண்டும். ప్రియమైన ఆవికి తగిన రీతి అయిన బలిగా మనం இதை ఉండాలి. நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ఇది మనం తెలుసుకొని చేయాలి. கர்த்தருக்கு உண்டதாக. దేవుడికి మహిమ కలుగును. அருமையான தேவனே, దేవుని పిల్లలారా, ரோமர் 8 வாசிக்கும் போது రోమరు 8:8లో மாம்சத்துக்கு உட்பட்டு நடப்போமானால் தேவனுக்கு ஒருபோது பிரியமா இருக்க முடியாது. మరి మాంస రీతిగా మనం నడుచుకుంటే దేవుడికి ప్రియముగా ఎప్పుడు ఉండలేము. எழுதி வச்சுக்கிறீங்க. ரோமர் 8 வாசிக்கும் போது మరి రోమరు 8:8లో மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. మరి మాంసికముగా ఉండే వాళ్ళు దేవుడికి ఇష్టలై ఉండలేరు. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் யார்? మరి మాంసికంగా ఎలాగా? ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் వాళ్ళు ఎవరు? ஹல்லேலூயா. உலகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். మరి లోకము వైపు చూసేవారు. உலகம் ஆதின ஆசைச்சில் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறதே. లోకాశ కలిగిన వారు. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனா మరి దేవుడి పిల్లలైన మనము நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்படாமல் మరి మనుషులకు చెందిన వారిగా కాకుండా தேவனுக்கு உட்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். దేవునికి చెందిన వారిగా ఉండాలి. அதுதான் தேவனை சார்ந்து ஜீவிக்கிறதான ஒரு அனுபவம். అదే దేవునికి దగ్గరగా జీవించే జీవితం. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் உட்பட்டவர்கள் தேவன் அவர்கள் பிரியமா இருக்க மாட்டார். మరి మాంసానికి చెందిన వారైతే దేవుడు వారి యందు ప్రియముగా ఉండడు. மாம்சம் சொன்னா தனக்கானவர்கள் தான் நேசிக்கும். మాంసికం అంటే వాళ్ళని ప్రేమించుకోవాలి. தனக்குரியவர்களை தான் நேசிக்கும். తనకు చెందిన వారిని தனக்கானவர்களை மாத்திரம் அன்பு கொள்வார். மற்றவர்களை நேசிக்க மாட்டார்கள். తనకు చెందిన వారిని మాత్రమే ప్రేమిస్తారు. தனக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களே தான் உதவி செய்வார். ఎవరైతే సహాయం చేస్తారో వాళ్ళు ஹல்லேலூயா. ఆమేన్. அன்பான தேவனுடைய கர்த்தர் சொல்கிறார், మరి దేవుని పిల్లలారా, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்தால் ஒருவரும் தேவன் பிரியமா இருக்க మరి மாட்டார்கள். మాంసికంగా ఉండేవారు அதனால எல்லாரையும் நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். అందరినీ మనం ప్రేమించే இயேசு இந்த వాళ్ళు. பூமியில் வந்து எல்லாரையும் நேசித்தார். యేసు ప్రభు మరి అందరినీ ప్రేమించారు. ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசித்தார். మరి అందరినీ ఆయన ప్రేమించారు. எல்லாரையும் நேசித்தார். మరి అందరినీ ప్రేమించారు. நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் காணப்படும். మరి మనం కూడా అందరినీ ప్రేమించాలి. தேவன் அன்பா இருக்கிறார். మరి దేవుడు ఎలా అయితే ஹல்லேலூயா. ప్రేమించారు, தேவன் அன்பா இருக்கிறார். ரகசியம் சாதாரணமான காரியம் இல்ல. దేవుడు ప్రేమగల దేవుడు. தேவன் அன்பா இருக்கிறார். మరి దేవుడు ప్రేమగల அவர் దేవుడు. பாவியானாலும் சரி, அது பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, ఆయన పాపి అయినా పరిశుద్ధులైన அது ఎవరైనా ஆனாலும் சரி, பெண்ணானாலும் சரி, మగ అయినప్పటికీ அது ఆడవాళ్ళు உயர்ந்ததாலும் தாழ்ந்த ஜாதியானாலும் గొప్ప சரி, వాళ్ళైనా அது మరి எந்த நிறமானாலும் சரி, ఎటువంటి స్థితి மாம்சமான అయినప్పటికీ, யாவர் மேல் அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். మాంసమైన అందరి మీద அவர் కూడా ఆయన கரிசனை ప్రేమ உள்ளவராய் இருக்கிறார். ఆయన కనికరం కలిగి அவர் மாம்சத்துக்குரியவர்களை நேசிக்கவில்லை. ఆయన మాంసానికి చెందిన వారిని அப்படி ప్రేమించారు. நேசித்தால் இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. అలాగే యేసు ஆகினால இயேசு உலக ரட்சகர் என்று சொல்கிறோம். అందులో యేసు లోక రక్షకుడు అంటున్నాము. உலகத்தில் ஒளியாய் இருக்கிறார் మరి சொல்லப்படுகிறது. లోకానికి వెలుగు అంటున్నాము. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால், మనం తెలుసుకోవాల్సిన కార్యం, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்தால் தேவன் ஒருபோதும் பிரியமா இருக்க మరి மாட்டார். మన మాంసానికి చెందిన వారమైతే ఎప్పుడు దేవుడు మనల్ని ప్రేమించాడు. ரோமர் 14:18 வாசிக்கிற போது రోమర్ 14:18లో கிறிஸ்துவின் ஊழியம் செய்கிறவர் தேவனுக்கு
பிரியமானவர் சொல்லப்பட்டிருக்கு. మరి దేవుని యొక్క సేవ చేసేవారు దేవుడికి ఇష్టలైన వారు. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வர்கள். మరి దేవుడికి సేవ చేసేవారు. ஊழியங்கிறது என்னது? మరి సేవ అంటే இன்னைக்கு அனைவருக்கு தெரியறதில்ல. చాలా మందికి తెలియట్లేదు. தேவத்தை காத்திருப்பதே ஊழியம் தான். మరి మనం కనిపెట్టుకొని ఉండటమే, தனக்காகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதே ஊழியம் தான். మరి ఇతరుల కొరకు ప్రార్థించడమే இயேசு సేవ. பகலெல்லாம் நன்மை செய்கிறதா சுற்றி இரவெல்லாம் மலைகளும் புழுகளிலும் ஜெபிக்கிறதா காணப்பட்டார். యేసు ప్రభు పగలంతా ఇతరులకు సహాయం చేసి రాత్రి అంతా కూడా ప్రార్థించే వారిగా ఉన్నాడు. இந்த நாட்களிலே మరి ఈ రోజుల్లో இந்த கட்டுப்பாடு வந்ததுனால మరి ఈ యొక్క కట్టుబాటులో தேவனை ஆராதிக்க முடியாமல் போயிட்டு దేవుణ్ణి இது ఆరాధించలేకపోతున్నాడు. நமக்கு புதிதல்ல. ఇది మనకు కొత్తది కాదు. முதல் நூற்றாண்டில் அவ்விதமா தான் இருக்குது. మరి ఇంతకు ముందు కూడా అలా జరిగింది. நல்ல ரோம சாம்ராஜ்யம் ஸ்தாபித்த போது, మరి రోమ సామ్రాజ్యంలో ஸ்தாபித்த போது మరి స్థాపించినప్పుడు அங்கே ஆராதனை கூடங்கள் ஒழிக்கப்பட்டது. మరి అక్కడ ఆరాధన యొక్క క్రమం నిర్మించబడింది. ஆலயத்தில் உள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. మరి ఆలయంలో ఉన్న వస్తువులన్నీ కూడా அந்த దొంగిలించబడ్డాయి. நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வந்ததுனால ఆ రోజులు యేసు ప్రభు రావటం వల్ల ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. మరి అక్కడ ఒక విప్లవం அந்த జరిగింది. எழுப்புதல் நிர்மூலமாக்கும்படியாக అది నిర్మూలన చేయడానికి ரோமர் சாம்ராஜ்யம் உருவானது. మరి రోమ సామ్రాజ్యం ஆனால் నిర్మించబడింది. தேவன் நல்லவர். అయినా దేవుడు మంచివాడు. தேவனுடைய ஊழியம் உள்ளவர். మరి దేవుడి యొక్క సేవ ஒருவன் அவரை ஒழிக்கிறதா தேவன் அவரை ஒழிப்பார். మరి ఒకళ్ళు దేవుడు யாரு தேவன் அழிக்கிறவோ தேவன் அவளை அழிப்பார். మరి ఎవరినైతే లేకుండా చేయాలనుకుంటారో దేవుడు వాళ్ళని లేకుండా చేస్తాడు. சம்பவம் என்ன தெரியுங்களா? జరిగింది. அந்த அனுபவத்தை தான் நாம் இப்பொழுது ఆ அனுபவிக்கிறோம். యొక్క అనుభవంలోనే మనం ఉన్నాము. அவர் வீடுகளோறும் ஜெபித்தார்கள். వాళ్ళు విడుదల కొరకు ప్రార్థించారు. வீடுகளோறும் ஆராதனை நடத்தினார்கள். ఇంటింటా ప్రార్థించారు. ராஜ்யமுகத்தை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். మరి రాజలక్ష్మి నేను ఎంకరేజ్ చేస్తాను. அவருக்கு எந்த விதமான சம்பளம் கிடையாது. వాళ్ళకి ఎటువంటి రాబడి లేదు. சபையில எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ఎటువంటి మంచి లేదు. ஆனால் அந்த நாட்கள் அடிமை சகோதரி ஒவ்வொரு வீடாக போன் பண்ணி நடம் விசாரிக்கும்போது என் உள்ளம் ரொம்ப உயர்கிறது. మరి ఈ రోజు ఆవిడ ఒక్కొక్కరికి కూడా మరి ఫోన్ చేసి ఎలా ఉన్నారు క్షేమాలు అడిగేటప్పుడు నాకు చాలా இது ஒரு ஊழியம் தான். మరి ఇది ఒక దేవుని யாதிஸ்ரேலை காணும்போது அவளுக்கு ஜெபிக்கிறது ஊழியம் தான். మరి జాతిగా ఉన్న వాళ్ళకి ప్రార్థించడం ఒక ஏழையை காணும்போது அவளுக்கு உதவி செய்து அது ஒரு ஊழியம் தான். మరి పేదవాళ్ళని చూసినప్పుడు సహాయం சுவிசேஷத்துக்கு மாறாக ஜீவிக்கிற போது அவளுக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசு வந்து வெளியெடுத்து அது ஊழியம் தான். సువార్త తెలియని వాళ్ళకి సువార్త ప్రకటించడం பரிசுத்தத்துக்கு நேரா ஜனங்களை வழித்து அது ஊழியம் தான். పరిశుద్ధం దగ్గరికి మన జ్ఞానాన్ని నడిపించడం. பிதாவானவர் கனம் பண்ணுவார். ఒకళ్ళు నాకు సేవ చేస్తే తండ్రి వాళ్ళని కనపడతారు. தேவன் பிரியப்படுகிறார். వారి యందు దేవుడు ప్రియపడతాడు. நாம் தேவனுடைய ஊழியம் செய்யலாம் இருக்க வேண்டும். అందువల్ల దేవుని యొక్క సేవ మనం చేయాలి. தேவனுக்கு காத்திருக்கிற தேவனுடைய ஜனமே, మరి దేవుని కొరకు కనిపెట్టుకున్న దేవుని పిల్లలారా என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தேவனுடைய ஊழியம் செய்யலாம் நீ காணப்பட வேண்டியிருக்கிறது. దేవుని యొక్క సేవ చేసేవారిగా ఉండాలి. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. మనం ఎప్పుడు సిగ్గు చెందము. ஒருவேளை உங்க ரட்சிக்கப்படாட்டாலும், ఒకవేళ రక్షింపబడకుండా ஒருவேளை பிறர் ரட்சித்தாலும், మరి మీరు రక్షించుంటే ஒரு ஆத்துமாவின் விலை வெளியே பெற்றா இருக்க முடியாது. ఒక ఆత్మ గొప్పది కాబట్టి ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிற ஞானம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ఆత్మ ఆదాయం చేసే వాళ్ళ జ్ఞానం அவனுக்கு ఉంటుంది. கீடம் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. వారికి కిరీటం ఇవ్వబడుతుంది. ஆகினால ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம் ஒரு கீடத்தை கர்த்தர் வைக்கிறார். మరి ఒక ఆత్మని ఆదాయం அந்த చేసి கீடத்துல முத்துக்களை கர்த்தர் பதிய வைக்கிறார். ఆ కిరీటంలో ముఖ్యాలు கர்த்தருடையதும் இது மறுக்கக்கூடியதல்ல. ఇది మరి ఏది కూడా కాదనేది కాదు. எழுதப்பட்ட வேதாகமம் పరిశుద్ధాత్మ ద్వారా రాయబడినది. ஆகினால அருமையான தேவஜனமே, இயேசுவின் ஊழியம் செய்வதாய் நீ காணப்பட்டால் அவர் உன்னில் பிரியமாய் இருக்கிறார். మరి మనము సేవ చేసే వారికి ఉంటే దేవుడు మన ఎందుకు ప్రియమో ఉంటాడు. பவுல் ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட்டார். మరి పౌలు గారు దేవుడి యొక్క సేవకు విరోధంగా ఉన్నారు. கர்த்தர் அவரை சந்தித்தார். మరి దేవుడు ఆయన சந்தித்த ஒருவர் கர்த்தரை ஊழியத்தை செய்தார். మరి దేవుడి యొక్క సేవ அநேக చేశారు. சபைகளை ஸ்தாபித்தார். మరి పౌలు గారు చాలా அநேக సంఘాలు ஊழியர்களை నిర్మించారు. கர்த்தர் எழுப்பினார். మరి చాలా సేవలు చేశారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவர் தேவனுக்கு பிரியமானவராய் காணப்பட்டார். మరి దేవుడికి ప్రియముగా ఉన్నారు. தாவீது பிரியமானவராய் காணப்பட்டார். మరి దావీదు కూడా దేవుడికి தானியேல் விதமாய் பிரியமாய் మరి காணப்பட்டார். దానియేలు ఏ రీతిగా பென்யமீன் ప్రియమైనాడు. விதமாய் பிரியமானவராய் காணப்பட்டார். பென்யமீன் మరి బెన్యమీన్ ఎలాగ ప్రియముగా ఉన్నాడు. மதிமாலே நீவா விதமாய் பிரியமானவராய் காணப்படுவார். మనం కూడా దేవుడికి ప్రియముగా ఉండాలి. ఆమేన్. ரோமர் 15:2 வாசிக்கும்போது మరి రోమర్ 17:2లో முக்கியமான வசனம், రోమర్ 15:2 இவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும் மற்றவர்கள் பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். మరి ఇతరులు మరి భక్తిలో నిలబడేటట్లుగా వారికి మంచి జరిగేటట్లుగా మనం ఉండాలి. நம்ம சார்ந்தவர்களுக்கு தான் பிரியமா இருக்கணும் அவசியம் இல்லை. మనకి తెలిసిన వారికి நம்ம ప్రియమా ఉండాలి. சார்ந்திராத புரஜாதிகளுக்கு நாம் பிரியமாய் காணப்பட வேண்டும். பிரியமுள்ளவர்களாய் நாம் காணப்பட మనకి வேண்டும். తెలియని వారికి కూడా ముందు కూడా మనం ప్రియముగా
ప్రేమగా ఉండాలి. பக்கத்து வீட்டுல கூட பேச மாட்டாங்க. ఇప్పుడు చూస్తే పక్కింట్లో వాళ్ళతో కూడా మాట్లాడాలి. சண்டைதான், பிரச்சனை தான். ఎప్పుడు వాళ్ళతో గొడవలు. வேதம் சொல்லுகிறது మరి పరిస్థితి அவளுக்கும் பிரியமுடாது நடக்கல. మరి వాళ్ళకి మనం ప్రియముగా ఉండాలి. நாம் விட்டு கொடுத்து போவோமானால், మరి మనం తగ్గించుకున్నట్లయితే, நாம் தாழ்ந்து போவோமானால், మనం విధేయత కలిగిన நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. మనకి ఎటువంటి సమస్య ఉండదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ரோமர் 5:2 ஒருபோது வாழ்க்கையில மறக்காதீங்க. ஒரு வார்த்தையில நீங்க செயல்படுங்க. రోమర్ 15:2 ఎప్పుడు మన జీవితంలో தேசம் உங்களை மதிக்கும், మన దేశం మన உலகம் உங்களை மதிக்கும். మన లోకం మన ஒருவேளை உலகத்தில் கடந்து போனாலும் உன்னை கொண்டு அழகாய் உன்னை கொண்டு நல்ல புகழ்ச்சி கொண்டு அவங்க தான் சொல்லுவாங்க. ఒకవేళ మన లోకంలో లేకపోయినా కూడా వారు మన உங்க சொந்த வீட்டில் உள்ள கூட சொந்த மக்கள் கூட சொல்ல மாட்டாங்க. మనకి చెందిన వారు కూడా మన గురించి புகழ்ச்சி మాట్లాడతారు. நம்மளை நல்ல வாழ்த்துவாங்க. అన్యులు మనల్ని పొగుడుతారు. హల్లెలూయా. ఆమేన్. அடுத்தபடியாக ரோமர் 6:6 வாசிக்கும்போது, ఎఫెసీయుల 6:6లో நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்தா இருக்க வேண்டாம், தேவனை நீங்கள் பிரியப்படுத்தா காணப்படுவீர்கள். మనం మనుషులకు ప్రియముగా ఉండకుండా దేవుడికి ప్రియముగా ఉండాలి. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நீங்கள் దేవుడి పిల్లలైన மனுஷன் காண வேண்டும், அது செய்யணும், அப்படி பண்ணு சொல்லி எதையும் செய்யாதீங்க. మనుషులు కనపడాలని మనం ఏది చేయకూడదు. கர்த்தர் நம்மளை காண்கிறவரா இருக்கிறார். దేవుడు మన அவர் చూసి நமக்கு பிரதிபலன் கொடுப்பார். ఆయన మనకి ప్రతిఫలం ఇస్తాడు. அவனவனுக்கு நான் நாளைக்கு நன்மையை செய்வேன் சொல்லுகிறார். వాళ్ళకి ఇచ్చే మంచి அவனவனுக்கு அளிக்கப்படும் என்னோடு கூட வருகிறது. మన నాతో పాటు వస్తుంది. நன்மை செய்யட்டும். మంచి చేసేవారు మంచి చేయని. ஹல்லேலூயா. ఆమేన్. நன்மை செய்யணும், நன்மை செய்யட்டும். మంచి చేసేవారు ఇంకా మంచి பக்தி இன்னும் பக்தியுள்ளவராய் மாறட்டும். మన భక్తి ఉన్న భక్తిగా ఉండాలి. ஆகினால் అందువలన நான் அவனுக்கு பலி என்னோடு கூட வருகிறது. వారి ప్రతిఫలం నాతో కూడా వస్తుంది. எபிரேயர் 11:6 வாசிக்கும்போது, ఏప్రిల్ 11:6లో விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். విశ్వాసం లేకుండా ఉండట దేవుడికి இது ఇష్టమైనది కాదు. வசனங்களே முக்கியமான காரியம். இது ஒன்று முக்கியமான வசனம் தான். మరి ఈ యొక్క వాక్యం చాలా ముఖ్యమైనది. விசுவாசம் நம்பப்படுவதையும் காணப்பட நிச்சயமா இருக்கிறது. విశ్వాసం అనేది చూసేది చూడని కూడా నమ్మటమే. காண்கதை நம்புறது பெருசு இல்ல, காணாதை நம்புறது தான் பெருசு. ఆమె మనం చూసేది నమ్మటం కాదు, మన కన్నులకు తెలియదు నమ్మటం. 2வது வாசிக்கிறோம். మనం 2వ అధ్యాయం அதனாலே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் தேவையா இருக்குது. విశ్వాసం మన జీవితంలో చాలా అవసరం. விசுவாசம் தேவனுக்கு முன்பாக பிரியப்படுத்துகிறதா இருக்குது. విశ్వాసం దేవునికి ముందు ప్రియమైనది. ஆபிரகாம் குறித்து நான் பார்க்கிற போது, అబ్రహాము గురించి చూసినట్లయితే ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமுண்டாய் நடந்தார். காரணம் அவருடைய வாழ்க்கையில விசுவாசம். మరి అబ్రహాము దేవుడికి ముందు ప్రియముగా నడుచుకున్నాడు. ஆபிரகாம் விசுவாசித்த போது அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. అబ్రహాము యొక్క విశ్వాసం ఆయనకి నీతిగా ఎంచబడింది. அதனால தேவனுடைய தெரியுமே, మరి దేవుని పిల్లలారా நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. మన విశ్వాసం ఎలా ఉంది? இந்த கடையோட விசுவாசம் మరి ఈ రోజున చాలా మంది విశ్వాసం சோர்வுமான நிலையில் காணப்படுகிறது. సమస్యలు పోతుంది. பிரச்சனைகள் வருகிற போது, సమస్యలు వచ్చేటప్పుడు கொரோனா வியாதி வந்த போது మరి కరోనా వచ్చినప్పుడు எல்லாருக்கும் ஒரு பெரிய அஜாக்கிரதை உண்டாயிடுச்சு. మరి చాలా మందిని ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரா, మరి దేవుడు ప్రార్థన ఆలకించలేదు. இருக்கிறாரா இல்லையா, దేవుడు ఉన్నాడా లేదా, வராரா வர மாட்டாரா, ఆయన వస్తారా రాదా, 2000 வருஷம் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாரு, இன்னும் வரலையே. వస్తానన్నాడు ఇంకా రాలేదు. விசுவாசம் அனைவருடைய வாழ்க்கையில சோர்ந்து போகுது. విశ్వాసం చాలా మంది సమస్యలు கடந்த வாரம் சொன்னேன், మరి పోయిన వాళ్ళని చెప్పారు. தேவனுடைய சித்தம் கொண்டு கொண்டிருக்கிறது. మరి దేవుని యొక్క చిత్తము, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சில காரியம் நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது. మరి దేవుడి యొక్క వాగ్దానాలు నెరవేరాలి. சில காலதாமதம் உண்டாக வேண்டிய விஷயம். అందుకని ఆలస్యం అవుతుంది. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில காலதாமதம் உண்டானது. మరి అబ్రహాము జీవితంలో కూడా ఆలస్యం, சாமுவேல் வாழ்க்கையில சில காலதாமதம் உண்டானது. మరి సౌలులో కూడా ఆలస్యం. ஆனால் அவரிடத்தில் என்ன நடந்தது? అయితే ఏం ஒரு జరిగింది? பெரிய ஜாதி எழுப்பினது. మరి ఒక பெద్ద జనం நம்முடைய விசுவாசம் நமக்கு தேவையானது. అటువంటి విశ్వాసం మనకు కావాలి. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம். మన విశ్వాసం లేకుండా దేవుడికి దగ్గర అవసరం. விசுவாசங்கிறது என்ன? విశ్వాసం అంటే தேவன் குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். మరి దేవుడు కుమారుడిగా ఈ భూమికి குமாரனாக இயேசு இந்த பூமியிலிருந்து மனிதனுக்காய் பாடுபட்டார். మనుషుల కోసం పాటలు పడి அவர் కల్వారి సిలువైயில் మరిத்தார். కల్వారి శిలువలో அவர் மரித்தோண்டு உயிரோடு எழுப்பினார். మరణించి పునాదాన్ని அவர் చేసి திரும்ப வருவார். ఆయన మరలా రానున్నాడు. அவர் வரும்போது நான் அவரை போல மாறுவேன். ఆయన వచ్చినప్పుడు నేను ఆయనలాగా రూపాంతరం చెందుతాను. இதுதான் விசுவாசம். ఇదే మన యొక్క విశ్వాసం. விசுவாசத்தை காண்பாரோ கடைசி நாட்கள் காண்பாரோ என்று சொல்லப்படுகிறது. మరి కడవరి రోజుల్లో విశ్వాసాన్ని చూపిస్తారు. விசுவாச துரோகம் உண்டாகிறதா இருக்கிறது. మరి చాలా మంది విశ్వాస ద్రోహులు. தேவனுடைய பிள்ளையை நீங்கள் எப்படிப்பட்ட இருக்க வேணும்? మరి మనం ఏ రీతిగా ఉండాలి? கர்த்தமே உள்ளதாக దేవుడికి మహిమ కలిగిన விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படணும். మనం విశ్వాసము కలిగిన వారిగా ఉండాలి. விசுவாசிக்கிற ரட்சிக்கப்படுவான். మరి విశ్వాసం కలిగిన விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். మరి విశ్వాసం దేవుని விசுவாசத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. విశ్వాసం వల్ల కానిది ఏది பழைய లేదు. ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசித்தார்கள். మరి పాత నిబంధనలో புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனை விசுவாசித்தார்கள். మరి వాళ్ళు దేవుని தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். మరి మనం కూడా దేవుని విశ్వసించే వారిగా விசுவாசம் ఉండాలి. நம்முடைய ஜீவனாய் காணப்பட வேண்டும். విశ్వాసమే మన జీవితం எந்த అవ్వాలి. சூழ்நிலையிலும் பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. ఏ స్థితిలో అపవాదికి చోటు ఇవ్వకూడదు. விசுவாசம் நிர்ணயிக்கப்படாத காரணம் என்னன்னா,
మనం విశ్వాసంలో స్థిరముగా లేకపోవడానికి కారణం ஒரே ஒரு காரணம், ఒకే కారణం, அது உங்களுக்கே தெரியும். అది మనకే తెలుసు. நம்முடைய வாழ்க்கையில மறைபொருள் இருக்குமானால் விசுவாசம் கிரியை செய்யாது. ఒక్కవేళ మన జీవితంలో రహస్యమైన కార్యాలు ఉంటే విశ్వాసం క్రియ చేయలేదు. பல உமானங்கள் நான் சொல்லியிருக்கேன். మరి చాలా ఉపమానాలు చెప్పాను. நடந்த சம்பவம் தான். జరిగింది. ஒருத்தர் ஜெபிச்சாங்க. ఒకరు ప్రార్థించారు. அங்க அவங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு மலை இடலா இருந்தது. వారికి పక్కన ఒక కొండ వాళ్ళకి అడ్డంగా ఉండింది. நீ விசுவாசித்தால் ஜெபம் பண்ண அந்த மலை பெயர்னோடு போகும்னு சொல்லப்பட்டிருக்க. విశ్వాసంతో నువ్వు ప్రార్థిస్తే ఆ కొండ இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். వాళ్ళు ప్రార్థించారు. சவால் விட்டார். మరి సవాల్ ఇచ్చారు. ஜெபித்தார். ప్రార్థించారు. திரும்ப அந்த மலை அங்கேயே தான் இருந்தது. అయితే వెళ్ళి చూస్తే అది ఆ కొండ అక్కడే ఉంది. எனக்கு அப்பவே தெரியும் மலை போகாது தெரியும். నాకు అప్పుడే తెలిసి ఈ కొండ పోదని. దేవుని పిల్లలారా, பல ஆண்டுகளுக்கு முன்பாக చాలా సంవత్సరాలు மலை இடிக்கப்பட்டு ఆ కొండ పగలగొట్టబడి அந்த இடத்துல பல வீடுகள் உருவாக்கப்பட்டது. అక్కడ మరి ఇల్లు వేశారు. நகரமாய் உருவாக்கப்பட்டது. అది నగరంగా మారింది. நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும். మన విశ్వాసం అలా ఉండాలి. ஜெபிச்ச உடனே எதிர்பார்க்க முடியாது. ప్రార్థించిన అమ్మటి జరగాలి. சில கால தாமதம் உண்டாகும். కొన్ని చోట్ల మనకు ఆలస్యం అవుతుంది. அதான் நீங்க காத்திருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. దాని కొరకు మనం కనిపెట్టుకోవాలి. கர்த்தர் நல்லவர். మరి దేవుడు మంచి దేవుడు. கர்த்தர் இப்ப நான் வாக்குத்தத்தமே అవుడుగా కాத்திருக்கிறவர்கள் వెక్కబట్టి அவருக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை. మరి ఆయన కొరకు కనిపెట్టుకున్న వారు ఎప్పుడు దేవుని தெரியுமே. మరి దేవుని పిల్లలు நான் ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை. మనం ఎప్పుడుగా తిక్కునందాము. அவர் நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசப்படுகின்றன. ఆయన చూచిన వారి మొగాలు ஆகையால் நாம் விசுவாசத்தில் అందువల్ల మనం காணப்பட வேண்டும். మనం విశ్వాసంలో స్థిరముగా ఉండాలి. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். మరి పౌలు గారు చెప్పారు, విశ్వాసంలో మంచి పోరాటం పోరాడి విశ్వాసాన్ని కాపాడుకోవాలి. దేవుని பிள்ளைகளாக நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். మన విశ్వాసాన్ని మనం కాపాడుకోవాలి. விசுவாசம் நமக்கு வரும்போது ఆ విశ్వాసం మనలో எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. మనకి జీవ కిరీటం ఉంది. எனக்கு அங்க நித்திய ஜீவன் உண்டு. అక్కడ నిత్య జీవం ఉండబడుతుంది. అభిమాన దేవుడే, మన దేవుని పిల్లలు நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் இருப்பது கூடாத காரியம். మన యొక్క జీవితంలో విశ్వాసం நாம் எவ்விதமாக தேவனை பிரியப்படுத்தலை காணணும். காரியங்களை வாசித்தோம். మనం ఏ రీతిగా దేవుని ప్రియపడతాం. அவர் ஊழியம் செய்யும் மூலமாக ఆయనకి సేవ చేయటం వలన, பக்தி விருத்திகார் நன்மை செய்யும் போது మరి మంచి చేయటం వలన, ஹல்லேலூயா, హల్లెలూయా, மனுஷனை பிரியப்படுத்தாதபடி మనుషుల్ని ప్రియపరచకుండా விசுவாசத்தோடு இருக்கும்போது విశ్వాసంతో ఉండటం వలన இவ்விதமாக ఈ రీతిగా தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் நாம் காணப்பட మనం வேண்டும். దేవునికి ప్రియముగా ఉండాలి. அடுத்து நாம் வாசித்தோம். మరి తరువాత மறக்கக்கூடாது, நாம் வேதத்தில் பிரியமா இருக்கும்போது அவர் நம்ம பிரியமா இருக்கிறார். మనం పరిశుద్ధ గ్రంథమందు ప్రియముగా ఉండటం వలన, சரீரம் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு பிரியமா இருக்கிறார். మన శరీరాన్ని జీవ బలిగా అర్పించినప్పుడు ప్రియముగా ఉండాలి. தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தப்படும்போது அவர் பிரியமா இருக்கிறார். దేవునికి ముందు విధేయత కలిగినప్పుడు ఆయన நம்முடைய ప్రియముగా ஆத்மா ఉండాలి. பின்வாங்கி போகாமல் இருக்குமே அவர் நம்ம பிரியமா இருக்கிறார். మన ఆత్మ ఎప్పుడు కూడా వెనకడుగు వేయకూడదు. ஹல்லேலூயா. ఆమేన్. ஆவி கேட்ட ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு பிரியமா இருக்கிறார். జీవ బలిగా మనల్ని అర్పించుకున్నప్పుడు మనకి கீழ்ப்படிவுள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் காணப்படுகிற போது, నిజాయితీ కలిగిన వారిగా ఉండాలి. மக்களை கடமுள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது, ఇతరులను గణపరిచే వారిగా மகிமை உள்ளதாக நாம் நம்ம பிரியமாய் காணப்படுகிறார். అప్పుడు దేవుడు మన యందు ప్రియముగా ఉండాలి. பிரியமான தேவனுடைய ஜனமே, మన దేవుని పిల్లలారా, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்பட మనం வேண்டும். దేవునికి ప్రియమైన వారిగా ఉండాలి. தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் మన దేవునికి ముందు ప్రియముగా ఉండాలంటే அவரை நாம் முன்னுதாரணமாய் வைத்துக் கொள்ளலாம். ఆయన మనకి ముందు మాదిరిగా ఉంచుకోవాలి. உலகத்திலே பிதாவுக்கு பிரியமானவர்களாய் మరి காணப்பட்டார். యేసు ప్రభు తండ్రికి ప్రియముగా ఉంటున్నట్టుగా பிரியமான மக்களாருக்கு நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. మనం దేవునికి ప్రియముగా ఉండటం చాలా நீங்க అవసరం. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் நமக்கு சாட்சிகளாய் మరి காணப்படுகிறார். పాత నిబంధనల పరిస్థితులు మనకు సాక్షిగా ఉన్నారు. எனக்கு நாம் கண்டோம். మరి అది మనం చూసాం. பென்யமீனை குறித்து கண்டோம். బెన్యామీను గురించి, அவ்விதமாய் ஆபிரகாமை குறித்து கண்டோம். అబ్రహాం గురించి இயேசு చూసాము. குறித்து கண்டோம். మన యేసు ప్రభు இவர்கள் గురించి. நமக்கு முன்னுதாரணமாய் இருக்கிறபடினால் మరి వీరంతా మనకు ముందు మాదిరిగా தேவனுடைய ఉండాలి. பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் దేవుడి పిల్లలైన మనము தேவனுக்கு நாம் பிரியமான என்ற நற்சாட்சி பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். మరి దేవుడికి ముందు మంచి సాక్ష్యం పొందాలి. படிக்கிற காலத்துல మరి ఇక మీద రానున్నప్పుడు கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் మరి కాంటాక్ట్ సర్టిఫికేట్ అని మన గురించి సాక్ష్యం కల సర్టిఫికేట్. கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கட்டாயம் கொடுக்கணும். మరి కాలేజీలో అది మనకి తప్పకుండా அந்த ஒழுங்கு நடத்தி எப்படி நடத்தீங்க? எனக்கு வந்து போட்ட பசங்க இருக்கிறாரு. మరి అక్కడ ఎటువంటి సమస్య రాకూడదు. ஹெட் மாஸ்டர் சாமானியமா எல்லாரும் கொடுத்துட்டாங்க. మరి అలాంటి సర్టిఫికేట్ ఎవరు ఇవ్వరు తొందరగా. எனக்கு பேடனே கொடுத்துருவாங்க. కొంతమందికి బ్యాడ్ అని ఇస్తారు. எனக்கு தெரியும், நான் அந்த ஹாஸ்டல் இருக்கும்போது ஒரு பையனுக்கு பேடன் எழுதி கொடுத்தாரு.
మరి హాస్టల్లో ఉన్నప్పుడు ఒక అబ్బాయికి బ్యాడ్ అండ్ ஒரு நல்ல ஒரு ஹெட் மாஸ்டர் நல்ல ஒரு கவிதை ஐயா இருந்தனால அவங்க பெருசா எடுத்துக்கிறேன். మరి అక్కడ ఆ హెడ్ మాస్టర్ మంచోడు కాబట్టి దాని గురించి ఆయన అడగలేదు. மேற்படிப்பு சேர்த்துக்கொண்டார். మరి పై చదువుల కోసం చేశాడు. கான்டெஸ்ட் நமக்கு வேணும். ஹalleluya. మరి ఈ సర్టిఫికెట్ మనకు కావాలి. பிரியமானவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பிரியமானவன் அந்த கான்டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்தா దేవుని కొరకు కనిపెట్టుకునేవారు నాకు ప్రియమైన వారని సర్టిఫికెట్ ఉంటేనే ఆయన రాకడలో మనం కూడా రూపాంతరం చెందుతాం. అందువలన మంచి చేసేవారిగా దాన ధర్మాలు చేసేవారిగా కనికరం కలిగాను వారు. మరి మళ్ళీ ఒకసారి ఆ వాక్యం పరమగీతం 4:7 నా ప్రియమైన నీ రూపవతి. మరి నా ప్రియమైన మరి దేవుడు మనం చూసి నా ప్రియమైన ఎలా అయితే ఒక ప్రియుడు ప్రియురాలను చూసి నా ప్రియమైన మరి పెళ్లి కుమారుడైన యేసు ప్రభు సంఘమైన మనల్ని చూసి మరి నీ పూర్ణమైన రూపవతి ఏ రీతిగా మరి మన ఎందుకు ప్రియంగా ఉన్నాడు. మరి జీవ బలిగా అర్పించుకున్నాం. మన ఆత్మ వెనకడికి వేయకుండా మరి ఆవికి తగినటువంటి జీవ బలిగా నిజాయితీ కలిగి ఉన్నాము. విధేయత కలిగి ఉన్నాము. ఇద్దరిని గణపరిచే వారికి అందువల్ల మనం అందమైన వారు. నా ప్రియమైన రూపవతియే నీలో ఎటువంటి దోషం లేదు. నీలో ఎటువంటి కొరత లేదు. మరి ఒక పెళ్లి చూపులకి వెళ్తే ఆ పెళ్లి కూతురు పాడమంటాడు. నడమంటాడు. నాకు అది అర్థం కాలేదు. మరి ఎందుకు అలా అడుగుతున్నారండి? ఒకవేళ ఆ అమ్మాయి నచ్చగలదేమో. ఎందుకు నచ్చింది? ఒకవేళ కుంటుతూ నడుస్తుందేమో. ఇంకా చాలా కార్యాలు ఉన్నాయి. మరి దోషం ఏమీ లేదు. జరిగిన సంగతి మరి పెళ్లి చూపులకి మరి పెళ్లి కొడుకు పెళ్లి కూతురు నచ్చలేదు. ఎందుకని అడిగితే ముడి నీలమైంది తిట్టు పొడుగలిగంట. మన సంఘంలో ఉన్న డేవిడ్ అని అతను కూడా ఉన్నాడు. ఎంతో మంది పిల్లల్ని చూసి అందరికి కూడా ఏదో ఒక లోటు చూపించేవాడు. దేవుని పిల్లలారా నీళ్ళు ఎటువంటి దోషం మరి దేవుడు మనం చూసి మళ్ళీ ఎటువంటి దోషం ఉండకూడదు. మన ప్రియముగా దేవుడికి ఇష్టమై ప్రియమైన వారిగా ఉండాలి. కనపరిచేవారిగా నిజాయితీ కలవారిగా అది మాత్రం కాదు జీవ బలిగా మనుషులకి ప్రియముగా కాకుండా దేవుడికి ప్రియముగా ఉన్నారు. ఆమె దాన ధర్మాలు చేసేవారు కనికరం కలిగిన వారు. మరి మీలో దోషం ఏమీ లేదు. ఆమె మన జీవితంలో ఎటువంటి దోషం ఎటువంటి కొరత ఉండకూడదు. మన కొన్ని చోట్ల చూడండి అన్నిటిని సెట్ చేస్తాం. మరి బండిని తీసుకెళ్తున్నాం. మరి బండి వెళ్ళదు టెస్ట్ చేస్తారు. దాంట్లో ఏంటి లోటు పడలేదు. మరి అవన్నీ సెట్ చేస్తారు. మరి బండి అందువల్ల దేవుడు కూడా మనల్ని అలాగే సరి చేయాలని ఒకవేళ మనలో ఏదైనా లోటుపాట్లు ఉంటే మరి దేవుడు అవన్నీ తీర్చేవాడు. మరి కీర్తన 23 యెహోవా నా కాపరి నాకు లేమి లేదు. ఆయన పచ్చిక గల చోట నన్ను నడిపించును. మరి చాలా చక్కగా మరి యెహోవా నా కాపరి నాకు లేమి కలుగుదన్నట్లుగా
మరి యేసు மேய்ப்பராக ஏற்றுக்கொள்வாயானால் మన కాపురిగా ఉంటే ஆண்டுகொள்வாயானால் ఒకవేళ మన అంగీకరిస్తే வாழ்க்கையில் எந்த ஒரு பழுது இருக்காது. మన జీవితంలో ఎటువంటి లోటు ఉండదు. அவரை நோக்கி பாருங்க, ఆయన వైపు చూడండి, இயேசுவை நோக்கி பாருங்க. యేసు వైపు சில చూడండి. பிள்ளைங்க பாட்டு இயேசுவை நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பாரு. మరి ఒక పాట కూడా ఉంది యేసు వైపు చూడమని. ஆமா, நம்ம இயேசு நோக்கி பார்க்கிறோம். మన యేసు వైపు చూసినప్పుడు, இயேசுவை நோக்கி பார்ப்போம். என்னென்ன புரியலாம்? మరి యేసు వైపు చూసినప్పుడు அந்த மலப்பிரசங்கத்தை பாருங்க. మత్తయి 5వ అధ్యాయంలో ఎట్లాగైతే కొండ మీద ప్రకటన அழகா அவர் உள்ளத்தில் எல்லாம் வெளிப்படையா சொல்லப்படுது. ఆయన యొక్క హృదయంలో ఉన్న అన్ని కూడా చెప్పబడింది. அல்லேலூயா. இயேசுவை நாம் பார்ப்போமா? మరి యేసు వైపు మనం చూద్దామా? இயேசுவை நாம் பார்ப்போமா? మరి యేసు వైపు మనం நம்முடைய చూద్దాం. பழுது நீங்கப்படும். మన యొక్క కొరతలన్నీ இயேசு తీరవు. முன்பாக நாம் ரூபவதியாய் காணப்படும். యేసుకు ముందు రూపవతిగా ఉంటాము. இயேசு நம்மை பிரியமே அழைக்கிறோம். మరి యేసు ప్రభు మనల్ని ప్రియమే అని పిలవాలి. கண்களை மூடுவோமா? మనం కళ్ళు మూసుకుందామా? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். యేసు ప్రభు వైపు చూద్దామా? ஹalleluya. நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால், ఇది మనం ఆలోచించుకున్నట్లయితే, நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து சோதித்து பார்த்தோமானால், మనం నిదానించి நாம் పరిశోధించుకున్నట్లయితే, தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களாய், మన దేవునికి ముందు ప్రేమగా, அவருக்கு ரூபவதியாய், ఆయనకి ఇష్టలుగా, பழுதொன்றும் இல்லாதவர்களாய் ఎటువంటి దోషం లేని వారుగా காண்போம். మనం కనిపిస్తాము. அவர் காத்திருக்கிற நாம் ఆయన రాకడ కొరకు కనిపెట్టుకున్నాం. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. మరి ఎప్పుడు కూడా సిగ్గు చెందము. அவர் வருவார், இப்ப வருவார் சொல்ல முடியாது. ఆయన ఎప్పుడు వస్తారని முடியாத நாளிலே வருவார். మరి అనుకోని రోజు ஆனால் அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இப்படி இருக்க வேண்டும். ఆయన ఉన్న ప్రకారంగానే మనం ఉండాలి. இயேசு யோவான் 8:28 இயேசு எவ்விதமாய் இருந்தாரோ మరి యేసు ప్రభు ఏ రీతిగా ఉన్నారు, அவ்விதமாய் நாம் இந்த பூமியில் காணப்படலாம். ఆ రీతిగానే మనం ఈ భూమిలో ఉండాలి. இயேசு பழுதற்றவராய் காணப்பட்டார். మరి యేసు ప్రభు ఎటువంటి இயேசு దోషం లేదు. பிதாவை பிரியப்படுத்தவராய் காணப்பட்டார். మరి యేసు ప్రభు తండ్రిని ప్రియపరిచేవారుగా, இயேசு பரிசுத்தனாய் ரூபவதியாய் காணப்பட்டார். பரிசுத்தராய் காணப்பட்டார். యేసు ప్రభు పరిశుద్ధుడిగా కనిపించారు. அன்பான தேவனே, మరి దేవుని పిల్లారా, அவர் நோக்கி பார்ப்போமா? మరి ఆయన వైపు చూద్దామా? அன்பு பிதாவே, இந்த அற்புதமான ஸ்தோத்திரம், இந்த அற்புதமான பாதுகாப்பு தேவரீர் எங்களுடைய பேசின வார்த்தைக்கு காசு நாலு மக்களுமே ஜீவிக்க எனக்கு செயல்பட சத்திய வசனத்தில் நாங்கள் ஆராய்ந்து தான் எனக்கு விகாசம் ஆத்மாவில் நடக்கும் பிரியமே பழுது நாங்கள் உங்கள் முன்பாக ரூபதியாக நீங்கள் எங்கள் பிரியமே அழைக்கும்படியாக தாவே எங்கள் பழுது நடக்கிறார்கள் அந்த நாளைக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரிந்தனால பரிசுத்தத்தோடு காணப்படுகிறார். ஆவிலும் மாசம் எல்லா பசும தேவத்தை போல இந்த கிருமிநாட்டு கட்டத்திலாக கடமை வைத்துக் கொள்ளும். இயேசு மதத்தை ஆத்மாவே கவிதை ஸ்தோத்திரி கர்த்தரின் பிதாவாகிய நன்றும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிரசாதார நம்பிக்கை